கரெக்டா மேடம், இது ரெக்கார்டிங் பண்றோம். அது நம்ம போஸ்ட் பண்றோமா இல்லையான்னு மெல்கோஸ் சார் டிசைட் பண்ணுவாரு. ரெக்கார்டிங் ஆன் பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் ஓரியன்டாக பார்க்குறோம். ஸோ வி ஹவ் சோசன் ஃபியூ டாபிக்ஸ். சில டாபிக்ஸு நமக்கு சர்டிஃபிகேஷனுக்காக ரிமைனிங் இருந்தது இல்லைங்களா, அதில் ஒன்று பார்க்குறது. ஒன் ஆஃப் த டாபிக் வந்து பைத்தானில் சில நியூமரல் சிஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம். மேஜர் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. இதில் வந்து பைனரி, ஆக்டல், டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நியூமரல் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபாலோட் இன் பைத்தன். அது வாட் இஸ் த நியூ நம்பர் சிஸ்டம்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு பேஸ் ஐடியா வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். இன்கேஸ் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் தெரிஞ்சதுன்னா we will be able to handle the questions easily on the front endன்றதுனால இதை பார்க்குறோம். இது வந்து நம்பர் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த பைனரி சிஸ்டம்னா என்ன, ஆக்டல்னா என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து டெசிமல் சிஸ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பேஸ் 10. எல்லா நம்பர் சிஸ்டமுக்கும் ஒரு பேஸில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் பைனரி சிஸ்டம்ன்றது பேஸ் 2, ஆக்டல்ன்றது பேஸ் 8, டெசிமல் இஸ் பேஸ் 10 நாம நார்மலாக யூஸ் பண்ணுறது. யாரோ ஒருத்தர் வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் அதை வீடியோலாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூஸ்வலாக வீடியோஸ் ஓகே. ஸோ டெசிமல் வந்து பேஸ் 10 இருக்கும், ஹெக்ஸாடெசிமல் இஸ் பேஸ் 16. இது பேசிக்கலி என்னன்னா, இது யாராச்சும் படிக்கிறீங்களா? ஈஸியராக இருக்கும், நான் எழுதிட்டேன், அது படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் புரியும். பைனரி சிஸ்டமில் ஓகே மேம், படிக்கவா? படிங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்பர் சிஸ்டம் அதுல இருந்து படிக்கவா இல்ல பைனரி சிஸ்டம்ல? பைனரி சிஸ்டம்ல இருந்து படிங்க. ஓகே ஓகே. Binary system, a system in which information can be expressed by combination of the digit 0 and 1. The binary system is applied internally by almost all the latest computers and computer-based devices because of its direct implementation in electronic circuits using logic gates. In Python, we use bin to convert bin function to convert the decimal to binary. இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான் இருந்தாலும் பைனரி சிஸ்டம் இஸ் பேஸ் 2, விச் மீன்ஸ் ரெண்டு டிஜிட் தான் இருக்கு. 0 1ல தான் எல்லா டேட்டாவுமே ரெப்ரசன்ட் ஆகும். அது ஏன்னா the machine understands in 0 and 1 கொடுத்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அது நம்ம இப்போ 10ன்னு என்ட்ரு பண்ணுறோம் இன்டிஜரை மேலே, நம்ம பைத்தனில் பைச்சாம்லையோ இல்லை எதில் என்ட்ரு பண்ணினாலும் இட் கோஸ் அண்ட் டு கெட் ஸ்டோர்ட் அஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. அது எப்படி இருக்கும்னா 0 and 1 மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் வந்து டாஸ்க் வந்து பைனரி டேட்டா வச்சு தான் பண்ணும். பின் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பைத்தனில் இருக்கு, விச் இஸ் யூஸ்ட் ஃபார் த பைனரி கன்வர்ஷன். டெசிமலை வந்து பைனரியாக மாற்றுறது. ஸோ பைனரி இது இப்போ இங்கே பிக்சர் இருக்கு இல்லைங்களா, திஸ் ரெப்ரசன்ட்ஸ் half a byte, which means 1 bit, 2, 3, 4. இந்த ரைட் மோஸ்ட் சைடில் இருக்குது least significant bit ன்னு சொல்லுவோம். அந்த லெஃப்ட் மோஸ்ட் 8th பொசிஷன் பைட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் 8 bits தானே. ஸோ லெஃப்ட் 8th பிட்டை வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பைட் எப்படி ஆகுதுன்னா 2 into 2 power 0, which means 1, 2 power 1, 2 power 2, 2 power 3 and அதே மாதிரி இந்த எல்லாத்துக்கும் போகும். So that is how we form the bytes and bit value. திரும்ப யாரோ வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் இது ரெக்கார்ட் பண்ணுறாங்க, இது கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்களேன். ஓகே, இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்கேன். திஸ் இஸ் அ பைட்னா 8 bits இருக்கும். இதில் 8 blocks உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இதனுடைய ரெப்ரசன்டேஷன் என்னன்னா 2 power 0 and starts from the least significant bit. இங்கேருந்து இது 2 power 1, 2 power 2, 2 power 3 is 8, 2 power 4 is 16, 2 power 5, 2 power 6 and 2 power 7. ஸோ இதுதான் ஒரு பைட்டுடைய வேல்யூ. ஸோ அந்த பைட்டுடைய வேல்யூ 128.
ஸோ இப்போ நான் வந்து நான் டெசிமலில் 15 என்டர் பண்ணிட்டேன். என்னோட சிஸ்டம்குள்ளே அது எப்படி போய் ஸ்டோர் ஆகும்? திரும்பவும் வீடியோ ஆன் பண்ணுறீங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ என்னோட சிஸ்டமில் இங்கே 15 ஏதாவது இருக்கா? 15 கிடையாது. ஸோ ஐ வில் ஹாவ் டு 16 இருக்கு. ஸோ ஐ வில் ஹாவ் டு கோ ஃபார் லெஸ்ஸர், இதுக்கு 16க்கும் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் ஐ நீட் டு ஸ்டோர் த 15 வேல்யூ. ஸோ 8 + 4, 4 + 2, 2 + 2, 1 becomes 15. கவுண்ட் பண்ணி பார்க்குறீங்களா? கிளியரா இருக்குங்களா எல்லாருக்கும்? கிளியரா இருக்கு மேம். என்ன சொல்ல வரீங்க புரியல, அந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு மேம். ரிப்பீட் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ நான் வந்து டெசிமல் வேல்யூ 15 என்டர் பண்ணிட்டேன். இது பைனரியா எப்படி ஸ்டோர் ஆகும்? இந்த 8 பிட்ல தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ ஹவு டஸ் இட் கெட் ஸ்டோர்ட் இன் த ஆஸ் அ பைனரி வேல்யூ? ஸோ இந்த பைனரி வேல்யூல திஸ் இஸ் 1 byte 8 bits. இது வரலாம் ஓகேங்களா? ஓகே மேம், புரியுது. ஓகே, ஸோ இது வந்து திஸ் பிட் இந்த லாஸ்ட் ரைட் இருக்குங்களா, ரைட் மோஸ்ட் பிட் வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். தட் வேல்யூ இஸ் ரெப்ரசன்டட் as 2^0. இதனோட வேல்யூ 2^1 which is 2. இதனுடைய வேல்யூ 2^1 and this is 2^2 which is 4, 2^3 which is 8 and so on till 2^7 வரலும் ஒரு பைட்டோட வேல்யூ ரெப்ரசன்ட் ஆகும். இப்போ 15 எப்படி வரும்னு கேக்குறீங்களா மேம்? 15 எப்படி வரும்னா இதனுடைய வேல்யூல எதுமே 15 கிடையாது. ஸோ we take 16 இருக்கு. ஸோ 16க்கும் கம்மியா இருக்க இடத்துல தான் we need to store the 15 வேல்யூவை. கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். ஸோ அப்போ என்ன வேல்யூ ஆட் பண்ணினா நம்மளுக்கு 15 வரும். 8 + 4 becomes 12. நான் எடுத்துறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும். எனக்கு நான் 15 என்டர் பண்ணிட்டேன் சிஸ்டம்ல. எனக்கு இப்போ 15 வேல்யூ எப்படி இந்த பைட்ல ஸ்டோர் ஆகும்? இது 16 தான் இருக்கு. அப்போ இது கீழே தான் எனக்கு 15 இங்கே ஸ்டோர் பண்ணணும். நான் ½ பைட்ல தான் எனக்கு உள்ள இருக்க போகுது. ஸோ நான் வந்து எவ்வளோ பண்ணலாம்? 8 வேணும் எனக்கு. ஸோ 8க்கு 1 போட்டு 12 வந்துடுச்சு. எனக்கு இன்னும் வந்து 3 வேணும். ஸோ அகைன் 2 பிளேஸ்ல செகண்ட் பிளேஸ்ல 1 போட்டுக்கிறேன். அண்ட் இன்னும் ஒரு வேல்யூ எனக்கு வேணும் 15, 14. ஸோ இதை மற்ற எல்லாமே எனக்கு இட்ஸ் நாட் நெசசரி. ஐ ஃபில் இட் வித் 0. ஸோ திஸ் இஸ் ஹவ் பைனரி வேல்யூ இஸ் ஸ்டோர்ட் இன்சைட் த சிஸ்டம் 15க்கு. ஸோ யாராச்சும் சொல்ல முடியுங்களா 8 பிட்ல மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும்? புரியுது சார். இந்த ஆன்சர் எப்படி வந்து திருப்பி கேக்குறீங்களா? இல்ல 8 பிட் இருக்கு கொடுத்துருக்காங்க. இதுல மேக்ஸிமம் நியூமெரிக் வேல்யூ எவ்வளவு வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்? நான் இது எல்லாமே 1 1 1 1 போட்டுட்டேன். இது எவ்வளவு மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 128 எல்லாத்துமே சம் பண்ணா எல்லாத்தையும் ஆட் பண்ணனும். 128 + 60 + 32 எல்லாத்தையுமே ஆட் பண்ணனும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளவு வேல்யூ வருதோ சம் ஆஃப் த பிட் மேம். சம் ஆஃப் த பிட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எவ்வளவு வரும்? ஓகே, அது நம்ம ஒரு பிட் ஒரு இன்டிஜர் வேல்யூ ஹையர்ல 255 256 0 to 255 256 எஸ் 255 வரைக்கும் 8 பிட்ல ஸ்டோர் பண்ணோம். 256 and above வந்து பிட் இன்கிரீஸ் ஆயிரும். கரெக்ட்டுங்களா மேடம்? ஓகே சார். இப்போ 8 பிட்ல வந்து நியூமெரிக் வேல்யூ வந்து 255 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஒரு பிட்டோட வேல்யூ எஸ் 2 பிட். சோ இப்போ 8 பிட் சாரி 8 பைட் 8 பைட்டோட தான் சார் 256. கன்ஃபியூஸ் ஆகுது. So 1 byte equal to 8 bit. 1 byte. 1 byte ஓட வேல்யூ. 1 byte ஓட வேல்யூ. ரைட். ஸோ இங்கே பைத்தானில் இந்த டெசிமலில் நான் வந்து A = அதே 15 என்டர் பண்ணுறேன். நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் பைட் binary representation. The 4 bit 4 last bits வந்து 111.
the remaining major part of 00 represent பண்ணல because it's only 4 digit bitலயே இது வந்து 15 represent பண்ண முடியுது. So அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். இது எல்லாமே zeros ஆச்சு, இதெல்லாம் 1 இருக்கு. So this is how the 15 is represented. Similarly 32 வந்து இங்க ஆல்ரெடி 32 is there. அது அந்த இடத்துல மட்டும் 1 போட்டோம்னா ஒரு பிட் ஒரு பைட் வந்து 32 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே மேம், கரெக்ட்டா. சோ அது இப்போ வாய்ஸ் வந்து உங்களுக்கு கூட குறைய ஏறி வருது உங்க வாய்ஸ். ஓ அப்படிங்களா? ஆமா. ஓகே. இப்போ நான் அதே பைனரியை வந்து போட்டு பார்த்தா we get this value. போட்டு பார்க்கணுமா? நோ நீட் மேம். ஓகே. அப்போ 150k எப்படி வருதுன்னு பார்க்குறோம். 150 இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோன்னா 255 பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ 150 எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்? இங்கே மேஜர் 128 எடுத்துட்டோம். ஓகே. அண்ட் அது அதர் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ்ல எது நம்மளுக்கு மிச்சம் வருது 16 + 4 + 2 இது அதை போட்டுட்டு we are filling it up 150 வரும். இதை டோட்டல் பண்ணீங்கன்னா இந்த 128 + 16 + 4 + 2 அதேதான் இந்த ரெப்ரசன்டேஷன் 10010110 இதேதான் இந்த ரெப்ரசன்டேஷன் அது வந்தது. இதுதான் பைனரி கன்வர்ஷன் how it is happening behind the screen. இப்போ 300 is definitely ஒரு பிட் ஒரு பைட்டுக்குள்ள நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ திஸ் will go for next பைட்டையும் எடுத்துக்க போகுது. ஸோ அப்போ 300னா ஃபர்ஸ்ட் இது என்ன வேல்யூவா இருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபர்ஸ்ட் பைட் இது. ஸோ இது எப்படி இருக்கும்னா இப்போ ஃபர்ஸ்ட் பைட்டு நான் வந்து ஸ்டோர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பைட்ல எனக்கு 255 ஸ்டோர் பண்ணிட்டேன். கரெக்ட்டுங்களா? எனக்கு ஆனா எனக்கு இன்னும் 45 இஸ் ரிமைனிங். எனக்கு 45 எங்க இருந்து எடுக்கணும்? ஐ நீட் டு கோ ஃபார் அ செகண்ட் பைட். செகண்ட் பைட்ல போய் நான் அதை தேடணும். ஸோ இப்போ எப்படின்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் பைட், கீழே இருக்கிறது ஃபர்ஸ்ட் பைட்னா திஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, இது 2 power 7 ஃபர்ஸ்ட் பைட்ல. ஸோ அதனுடைய பேக் சைடா போனா இது வந்து இட்ஸ் நாட் 2 power 0, இட்ஸ் 2 power 8. ஸோ 2 power 9 அந்த மாதிரி போகும். ஸோ 2 power 8 இஸ் 300 மென்ஷன் பண்ணா 2 பைட் வேணும் இல்லையா? 16 பிட். ஆமா. ஸோ இது வந்து 2 power 8 எவ்வளவு வரும்? 128 மேம். ஓகே. ஸோ பிளஸ் 2 power 8 128. $256. ஓகேங்களா? ஸோ இது 256 ஆயிடுது. இப்போ ரிமைனிங் எனக்கு வந்து ரிமைனிங் எனக்கு 300ல ஐ நீட் டு கோ ஃபார் த ஃபர்ஸ்ட் பைட்ல. ஸோ திஸ் இஸ் 32, 8 and 4. புரியுதுங்களா? எஸ் புரியுது மேம். இங்க பாருங்க, இது 4, 8,
8 பிட்ஸ் ஆயிடுச்சு. 1 பைட். இது செகண்ட் பைட்டோடைய லாஸ்ட் 1. So இது செகண்ட் பைட்டோடைய லாஸ்ட் 1. அதுல இருந்து இது 00101100 அதுதான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. டோட்டலா நம்பர் வந்து லார்ஜரா வரும்போது 9th பிட்ல இருக்குது, அதாவது எது ஹையஸ்டா இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன நம்பர் வச்சு நம்ம இது பண்ணணும். கரெக்ட்டா? ஆமா ஆமா. ஏன்னா இதனுடைய டோட்டலே வந்து நமக்கு 255 தான் போகுது. நமக்கு ஆப்வியஸ்லி திஸ் வில் கம் டு 300னா இதுக்கு மேல தான் நம்ம we are going to check put the number first into the larger what is byte-ல. அந்த byte-ல fill பண்ணிட்டு then we are coming back here. அந்த அதே 301 போடுறாங்க ஒரு கோடிங்ல 301 ரன் பண்ணீங்கல்ல. கடைசி வேல்யூ 0ல இருக்குது 1 கரெக்ட். 1001 101 101. எஸ் மேம். 1001. ஓகே, இது 1 ஆயிடுச்சு. 101 101. இங்க 101 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகேங்களா? இல்ல முதல்ல இருந்தது கரெக்ட் தான் மேம். கடைசில இருக்க 1 மட்டும் தான் ஆட் பண்ணோம், வேற எதுவுமே எங்க தேவையில்ல. இல்ல உங்களுக்கு இதுவே கரெக்ட் தான், செக் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு 1 தானே ஆட் பண்ணோம், 0 மட்டும் 1 மாறும். அது மட்டும் தான் மாறும். ஓகே கரெக்ட். ஓகே, சோ இது மட்டும் ஆட் ஆயிருக்கு. சோ இது இப்படி தான் வந்து ஸ்டோர் ஆகுது உள்ள. ஸோ இது வந்து 255க்கு மேலே இருந்தால் செகண்ட் பைட்ல போகும். அது இன்னும் கொஞ்சம் லார்ஜர் இன்டீஜர் போக 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 யூ கெட் மோர் பைட்ஸ் ஆடட். ஸ்ட்ரிங் ஆஃப் பைட்ஸ் வந்துடும். தட்ஸ் ஹவ் இது ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ பைனரியில் இப்போ கொடுத்துட்டாங்க நமக்குன்னா ஹவு டு வி கன்வெர்ட் இட் டு த டெசிமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பைனரி நம்பர். இது பேஸ் 2ன்னு இருக்கு, தட் ரெப்ரசன்ட்ஸ் பைனரி வேல்யூ. இப்போ நான் இந்த 0 இருக்கு இல்லைங்களா ரைட் சைடு, இது வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு சொல்லுவோம். இந்த லெஃப்ட் மோஸ்ட் 1 வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்னு சொல்லுவோம். இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இன்டு 2 power 0 பிளஸ் 1 இன்டு 2 power 1 பிளஸ் 0 இன்டு அதே அந்த எக்ஸ்போனன்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இது 2 power 7 வரலும் இங்கே இருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த டிஜிட் இன்டு 2 power the value of the position எடுத்துட்டு போறோம். So 2 power 1 into 2 power 7 becomes 128. இது 1 into 2 power 6 becomes 64. 0 into 2 power 5 is 0. அதே மாதிரி 0 into 2 power 4 becomes 0 and 1 into 2 power 3 becomes 8. அது 0 இங்கே 0 இருக்கு. 0 into 2 power 2 becomes 0 again. இது 1 into 2 power 1. இது டோட்டல் பண்ணீங்கன்னா 202 வரும். This is the base value 10, which means decimal value. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு. ஓகே, இந்த மெத்தட் இந்த மாதிரி நீங்க ஃபைண்ட் பண்ற மெத்தட் இன்டு பவர் ஆஃப் 2ல போடுறது வந்து பொசிஷனல் நோட்டேஷன் சொல்லுவோம். we have இன்னொரு மெத்தடும் இருக்கு. இது வந்து இன்னொன்னு இருக்கு. இது ஹோம்ஒர்க் ஆட்டும் பண்ணலாம். நீங்க நான் அவங்க அனுப்பி வைக்கிறேன், அதுல பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஹவு டு வி டூ இட்ன்றது பேசிஸ் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து டபுளிங் மெத்தடுன்னு சொல்லி இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் than the other பொசிஷனல் நோட்டேஷன். எப்படின்னா இட்ஸ் கிவன் இது பேஸ் 2 நம்பர், இட்ஸ் அ பைனரி வேல்யூ. இதை வந்து டெசிமலாக எப்படி மாற்ற, டெசிமல் வேல்யூ இஸ் ஆப்வியஸ்லி திஸ், கன்வெர்ட் பண்ணோம்னா அது வரும். அது இப்போ we are going to take இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் எடுத்து அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் இங்கே இந்த டிஜிட் எடுத்து 1 into 2 பிளஸ் இந்த 1 மேலே எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 1 ஆட் பண்ணுறோம். 1 into 2 2 plus 1 3. ரைட் இட் டவுன். இந்த 3 எடுத்துட்டு யூ மல்டிப்ளை இட் வித் 2 again
and take the next byte. So அதை எடுத்து போடுறோம் 7. You take this 7 and multiply with the 2 and take the next digit. Add பண்ணுங்க 14. இந்த 14 எடுத்து 2 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு next digit 1 இங்க அதை எடுத்து ஆட் பண்ணி 29 வரும். 29 into 2 plus இந்த digit. இதை எடுத்து 59. 59 into 2 plus இந்த digit 119 வரும். 119 into 2 plus 0. Is it 238? So this is how we arrive the decimal number. இந்த ரெண்டு மெத்தட்ல எது வேணா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Arriving the என்ன சொல்றது decimal value from binary. இது ஓகேங்களா? Yes ma'am. ஓகே. ஸோ இது ஒன்று. இப்போ நம்மளுக்கு பைனரியிலேருந்து டெசிமல் பார்த்துட்டோம். டெசிமல்லேருந்து பைனரி எப்படி பண்ண போகிறோம்? கிவன் அ நம்பர் ஒரு இன்டிஜர் 15 கொடுத்தாச்சு, அதை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒன்றும் இல்லை, மாட் ஆஃப் த நம்பர் டிவைட் பண்ணுவோம், 2ல் டிவைட் பண்ணுவோம். ஒரு முறையாக டிவைட் பண்ணும்போது மாட் ஆஃப் த நம்பர் எடுத்து இங்கே நோட் பண்ணுறோம். 50/2 25 டைம்ஸ் போகிறது, ஐ மீன் 25. And mod is remainder is 0. 2 வந்து 25க்கு 12 times, அது remaining 1. அதே போல ஒரு முறையும் 2 6 12 remaining 0. 2 3 is 6 remaining 0. 2 1 2 remaining 1 எடுத்துட்டு அந்த லாஸ்ட் remaining போட்டுட்டு from here lowest point ல start பண்ணி you go here 1 1 0 0 1 0. அதுதான் வந்து பைனரி வேல்யூ. இது வந்து 2 டிஜிட் வந்து ஒரு பைட்டோட ரெப்ரசன்டேஷனுக்காக போட்டிருக்கோம். பட் திஸ் இஸ் இட் 1 1 0 0 1 0. இதுதான் வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 50. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு டிவைடட் பை 2 மாட் வேல்யூஸை கவுண்ட் பண்ண எடுத்துக்கிறோம். அதுதான் இது பேசிக்கலாக டு ஃப்ரம் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனுக்கு. அது இன்னொரு எக்ஸாம்பிளும் போட்டிருக்கேன். இப்போ 14 இஸ் த நம்பர், டெசிமல் நம்பர். அதை வந்து பைனரியா எப்படி மாத்துறதுன்னா 14/2, 2 7s are 14, ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 0. அப்போ இந்த 7 எடுத்து திரும்ப 2ல டிவைட் பண்ணுங்க. 3 2s are 6, ரிமைண்டர் 1, அதை எடுத்துக்கோங்க. இந்த 3 எடுத்துட்டு டிவைடட் பை 2 ஒன்ஸ் போகும், ரிமைண்டர் இஸ் கோயிங் டு பி 1. Again on the 1/2 obviously quotient is 0, remainder 1. So அந்த 1 1 1 0 இதுதான் decimal value. Okay ma'am. ஓகேங்களா? Okay. So இது வந்து ஹோம்வொர்க் காட்ட இருக்கு. இதனுடைய கன்வர்ஷனும் போடணும். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க இதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்க நான் டாக்குமெண்ட் அனுப்புறேன், பண்ணுங்க. ஸோ அகெயின் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பைனரியும் டெசிமலாக மாற்றணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பைனரியை டெசிமல் மாற்றுறது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் த டெசிமல் நம்பர், ஏன்னா இது பேஸ் 10, இது இட்ஸ் எ டெசிமல் நம்பர். இதுதான் பேஸ் 2னா பைனரி நம்பர். ஸோ யூ டேக் த டெசிமல் நம்பர் எடுத்துட்டு இன்ட்டு 2 போடுறோம், ஹோல் டெசிமல் எடுத்து இந்த வேல்யூ அரையாது. இதில் யூ டேக் த டெசிமல் பார்ட் 0.1875 எடுத்துட்டு அதையும் மல்டிப்ளை பை 2, யூ அரைவ் அட் திஸ், இந்த ரிசல்ட் வருது. யூ இந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்க இன்டீஜர் பார்ட்டை யூ நோட் டவுன் ஹியர். இந்த 1 இங்கே நோட் பண்ணிக்கிறோம், இந்த 0வை இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டெசிமல் பார்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அகெயின் யூ மல்டிப்ளை பை 2, இந்த நம்பர் வருது. அகெயின் இந்த இன்டீஜர் பார்ட்டை யூ நோட் இட் ஹியர், and இந்த டெசிமல் பார்ட்டை again multiply by 2, resultant வந்து 1.5. இந்த டெசிமல் இன்டீஜர் பார்ட் நோட் டவுன் ஹியர், 0.5 எடுத்து திரும்ப மல்டிப்ளை பண்ணுறோம், இட்ஸ் 1.0. அது இப்போ அந்த இன்டீஜரை நோட் பண்ணிக்கிறோம், டெசிமல் பார்ட் இட்ஸ் 0. ஸோ அது எண்டு வந்துட்டோம். ஸோ திஸ் பிகம்ஸ் த நம்பர் 1 0 0 1 1. இந்த இன்டீஜர் பார்ட் நோட் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து டெசிமல் கன்வர்ஷனுக்கு யூஸ் ஆகும். Slightly different from the மேடம். அந்த டெசிமல் பார்ட் 0.0 வர்ற வரைக்கும் இந்த இது பண்ணிட்டே இருக்கணுங்களா? ஆமாங்க. ஓகே மேடம். ஏன்னா அது யூ கெட் அ பைனரி, ஏன்னா 0 ஆயிடும்.
ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி டைம் யூ டூ அந்த ஃப்ராக்ஷன்ஸ் குறைஞ்சிட்டே வருது பாருங்க. ஸோ யூ கெட் அ ஃப்ராக்ஷன் 0 ஆயிடும். ஸோ அந்த எண்ட் பார்ட் வந்து வி ஹாவ் தட் இன்டிஜர் பார்ட் வரும். ஸோ அந்த வேல்யூ தான் இன்டிஜர் பார்ட் பிகம்ஸ் த பைனரி வேல்யூ ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு. ஓகே மேடம். ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ஆக்டல் சிஸ்டம். ஆக்டல் சிஸ்டம் இஸ் சிமிலர் டு பைனரி வந்து எப்படி 1 and 0 and 1 ரெப்ரசென்ட் பண்றோமோ, ஆக்டல் சிஸ்டம்ல எப்படின்னா பேஸ் 8 இருக்கும் ரெப்ரசன்டேஷன். நம்பர் டிஜிட்ஸ் வந்து 0 to 7 இருக்கும். டெசிமல்ல எப்படி 0 to 9 இஸ் த பேஸ் இருக்க மாதிரி, அங்க ஆக்டல்ல 0 to 7 இஸ் த இங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, there are certain applications. For example, அந்த ஃப்ளைட்ல இருந்து they communicate to the ground forceக்கு அந்த மாதிரி சிஸ்டம்ல, இல்ல இதை வந்து என்கிரிப்ட் பண்ணணும் சில டேட்டாஸை, அந்த மாதிரி இருக்கும்போது சில இடத்துல பைனரிய வந்து ஆக்டலா மாத்தி இல்ல டெசிமல் ஆக்டலா மாத்தி இந்த ஆக்டல் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் when இந்த ஆக்டல் கன்வர்ஷனும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆக்டல் டு டெசிமல் எப்படி பண்ணணும்னா, நம்ம பைனரிக்கு வந்து 2 பார் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு போன மாதிரி, ஆக்டல்ல வந்து டெசிமல் நம்பர் இஸ் 140 இங்க. ஸோ இந்த லீஸ்ட் பிட் எல்எஸ்பின்னு சொல்லுவோம், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. இந்த எல்எஸ்பியை எடுத்துட்டு இங்க வந்து 0 into 8 power 0, அங்க வந்து 2 power 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது 8 power 0, சேம் கான்செப்ட் பட் வித் த 8 மல்டிப்ளை பண்றோம். 4 into 8 power 1 plus 1 into 8 power 2. ஸோ இதை டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா we get 96. இதுதான் டெசிமல் நம்பர். இது வந்து பேஸ் 10, தட் இஸ் டெசிமல் நம்பர். இது ஓகேங்களா? கொடுத்திருக்கிற நம்பர் வந்து ஆக்டலா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? இப்போ 140 அப்படிங்கிறது டெசிமலாவும் எடுத்துக்கலாம் இல்லையா? அது வந்து ஆக்டல் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்டல்னு ஓகே. இப்போ வந்து திஸ் குட் பி a decimal number also இல்லீங்களா? இது வந்து 1110ன்னு சொல்லலாம் இல்லீங்களா? we are representing இங்க வந்து இப்ப இங்க ரெப்ரசன்ட் பண்றோம். பட் இப்ப நம்ம ஓகே, நான் இங்க வந்து போட்டு தரேன் உங்களுக்கு. ஓகே, ரெண்டு இது சொல்றேன். 140 அதுவே போடுறேன் நானு. ஸோ இந்த ஆக்டல் கன்வர்ஷன் இப்ப இங்க பார்க்கும்போது யூ கெட் அன் ஓ ஹியர். பைனரியா இருக்கும் போது வி காட் அன் பி ஹியர். இப்போ ஓ கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் an ஆக்டல் நம்பர். பட் நீங்க சொல்ற மாதிரி என்ன சொல்றது, எக்ஸ்பிளிசிட்டா நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, பைனரியில வந்து பைனரி தான் இது ரெப்ரசன்டேஷன். ஐ ஹவ் ரெப்ரசன்டட் வித் த பேஸ் 2 ஹியர். ஆனா திஸ் குட் பி இன் டெசிமல்ல பார்க்கறீங்கன்னா 1110 தான் வரும். ஸோ பைத்தன் ஹேஸ் அ வே ஆஃப் மேம் அந்த 140க்கு பதிலா 148 கொடுங்க. 148 will obviously not be in binary error. You know, the digits allowed is only from 0 to 7. 0 but to 7. anyway நம்ம பண்ணலாம். இது வந்து 0 to 7 மட்டும் தான் accepted in the octal. So we are trying to convert an 8 to an octal. Let's see, அது நல்லா தின பாத்துப்போம் என்ன வரும். ஏனா அது த்ரோ எரர் வந்து த்ரோ பண்ணுதான் பாத்துக்கலாம். த்ரோ எரர் த்ரோ பண்ணிரும். This is converting. ஆனா இது actually convert ஆக கூடாது. It will throw an error, right? Decimal தான actually convert பண்றீங்க. நான் decimalல 8 இருக்கு. okay, I'm sorry. Actually decimal conversion. True. Right. நம்ம வந்து ஆக்டல்ல தான் வந்து அது மாதிரி அக்செப்ட் பண்ணாது. எரர் த்ரோ பண்ண கரெக்ட். ஸோ அதான் இதுல வந்து வராது. அவுட்புட்ல வந்து 0 to 7 வரல தான் வரும். இதுக்கு மேல இந்த டிஜிட்ஸ் 0 8 எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது ஆக்டல்ல. ஓகே மேம். ஸோ இது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் பார்ப்போம். இது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். ஒரு ஆக்டல்ல 246 பாயிண்ட். இதோட டிஜிட் எவ்ரி டிஜிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிலோ 7 or 7 அவ்வளோதான் இருக்கும். ஸோ 246.26 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது ரெண்டு பார்ட் இருக்கு. இது நார்மல் பார்ட் மேலே 140 எப்படி பண்ணமோ 0.28 போட்டீங்க, அது வராது இல்லை, 7 தானே வரணும். புரியலைங்க, கொஸ்டின் சொல்லுங்க. 0.28
28 இருக்காது, 27 தான். ஆக்டல்ல வந்து 0.27 வரைக்கும் தானே இருக்கும். ஆமா. 246.27 தான் வரும். 28 போட்டு அது அந்த இது கன்வெர்ட் ஆகாது. இல்ல இருங்க பாத்துருவோம் நம்ம. ஆக்டல் அவுட்புட் தான் 7 குள்ளார வரும். ஒரு இன்டிஜரை வந்து கன்வெர்ட் பண்றாங்க. இது டெசிமல் தானே இப்போ? ஒரு இன்டிஜர் டெசிமலை வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஆக்டல் நம்பர்னு போட்றீங்களா? இல்ல இல்ல மேம் நீங்க ஹெட்டிங் வந்து ஆக்டல் டு டெசிமல் அப்படி தானே கொடுத்திருந்தீங்க இல்லையா? ஆமா, இது ஆக்டல் டு டெசிமல் தான். ஆக்டல் டு டெசிமல் தானே கொடுத்திருந்தீங்க. அப்ப நம்ம வந்து we have to give an octal number, right? ரைட். இல்ல அப்போ இது வந்து நம்ம வந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணனும். ஓகே, அப்போ இது வந்து எப்படி வரும்? மேம் பிரிண்ட்ல வந்து டெசிமல் ஆஃப் கொடுங்க ஆக்ட்க்கு பதிலா. ஆக்ட் நம்பர் மேல a ஈக்குவல் டு கொடுத்துட்டு கீழ நீங்க ஆக்ட் ஆஃப் கொடுத்திருக்கீங்களா, அதுக்கு பதிலா டெசிமல் ஆஃப் கொடுங்க. பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் சொல்றீங்களா? பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல போய் பாருங்க. அந்த ஆக்ட் ஆஃப் கொடுத்திருக்கீங்க இல்லையா, ஆக்ட் ஆஃப் a கொடுத்திருக்கீங்கல்ல, அத வந்து நீங்க டெசிமலா மாத்துங்க. லைன் நம்பர் 2 ஈக்குவல் டு லைன் நம்பர் 2. ஓகே, நான் இன்டிஜரா மாத்துறேன். இன்டா மாத்துங்க. இல்ல இது வந்து இன்டிஜரா மாறிடும். ஏன்னா this is a decimal which is getting converted to another decimal. This is not an octal number கிடையாது. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா 0c கொடுத்து போடுங்க மேடம். மேல a = 0c கொடுத்து அந்த நம்பர் ஆக்ட் வந்து அத பண்றேன். ஜீரோ கொடுத்துறீங்களா ஓ கொடுத்துறீங்களா? 0 ஓ தான போடு. 0 ஓ கொடுங்க. ஓகே, இல்ல அது கரெக்ட், கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. மேம் நீங்க வந்து திரும்பவும் டெசிமலை வந்து ஆக்டலா மாத்துறீங்க. சோ அப்ப வந்து நம்ம ஆக்டல தான் டெசிமலா மாத்தணும் இல்லீங்களா? அப்ப ஆக்டல் நம்பர் கொடுத்துட்டு டெசிமலா மாத்தணும். சோ அப்ப நீங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஆக்ட் ஆஃப் a ன்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றீங்க இல்லையா? நான் அதுதாங்க இப்போ நான் டெசிமலா போட்டுருக்கேன்ல. இப்போ ஆக்ட் ஆஃப் a வந்து இதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், b ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டல் நம்பரை நான் again I'm trying to convert to a integer. இன்டிஜரா மாத்துறீங்க. ஓகே மேம். So invalid literal for base 10. 149 இது பேசிக்கலா இருக்கு. 140 கொடுங்க. 140 140 or 45 கொடுங்க. base 10. ஓகே. லைன் 4 கமெண்ட் பண்ணிருங்க. இது ஆக்டிஜரா நீங்க இன்டிஜரா மாத்த முடியாது இல்ல. நீங்க ரிசல்ட் வந்து ஆக்டலா வருது, அதை இன்டிஜரா மாத்த முடியாது இல்ல. நீங்க டெசிமலா வேணும். டெசிமல் தான் நீங்க இன்டிஜர் பிரிண்ட் பண்ண முடியும். ஆக்டல் நம்பரை இன்டிஜரா நீங்க பிரிண்ட் பண்ண முடியாது. இல்ல கன்வெர்ட் பண்ணலாம் இல்லீங்களா? கன்வெர்ட் பண்ணலாம். நீங்க வந்து இன்ட் டெஸ் தான கொடுங்க, டெசிமல் தான கொடுங்க, டிசி கொடுங்க. ஓகே, சோ அப்போ நீங்க டிசி சொல்றீங்களா சார்? போட்டு பாருங்க. அது மாதிரி தெரியல, அந்த மாதிரி இருக்குங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரியல, இருக்கான்னு தெரியல. ஏன்னா இப்ப நீங்க ஆக்டல இன்டிஜரா மாத்த முடியாது. நம்ம டெசிமல் தான் அந்த மாதிரி இல்ல. either float-ஆ மாத்தலாம் இல்லனா இன்டிஜரா மாத்தலாம். நம்ம ஆக்டல் நம்பரை டைரக்டா நம்ம இன்டிஜரா மாத்த முடியாது இல்ல. மாத்தலாங்களே. ஆக்டல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆக்டல் நம்பர்னா நம்ம இன்டிஜர்ங்கறதே டெசிமல்ல தான் வரும். இன்டிஜர் ஹோல் நம்பர் மாதிரி தான் சொல்றோம், டெசிமலா வராது. பாருங்க, இப்போ the ஆக்டல் நம்பரை எடுத்துட்டோம். ஆக்டல்ல கன்வெர்ட் ஆனதை again we are converting into decimal. 149 வந்துருச்சு. சோ அதே போல சோ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 149 இங்க போடுவோம் ஆக்டல் நம்பரா. இப்ப வந்து நான் இன்டிஜரா கன்வெர்ட் ஆமா, அது எடுத்துக்காது மேம். இது எடுத்துக்கல இந்த இடத்துல. ஆமா மேம், இது கரெக்ட். இதுதான் obviously இது வந்து நமக்கு 0 to 7 தான் பேஸ். நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள்ல வந்து this is for என்ன சொல்றது, இங்க கொடுத்திருக்க இதே ஆக்டல் நம்பர் அங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. 246. வரும். எனக்கு இன்னொரு இது இருக்கு. ஏன்னா இட்ஸ் லைக் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னால
பியாண்ட் ஹியர் இது வந்து -2ல போகுது. அதனால this is acceptable நினைக்கிறேன். பட் இட்ஸ் a good valid point. ஒரு நிமிஷம் இருங்க. 149.28. ஓகே, இது இப்போ இல்ல இது ரைட் இல்ல ஃப்ளோட்ட வந்து அது ஆக்சுவலா அது வந்து இன்டரப்ட் பண்ண முடியல. ஆமா. சோ இது வேலிட், இது கான்செப்ட் இஸ் வேலிட். இது வந்து ப்ராபபிலி இது இதனால இருக்கா பாக்க. ஓகே, ஃப்ளோட்டை எடுத்துக்கவே மாட்டேங்குது. ஃப்ளோட்ட எடுத்துக்க மோஸ்ட் ஆஃப் இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த இன்டிஜர் வேல்யூஸ் தான். பட் ஆன் ப்ராக்டிக்கலா கிரவுண்ட் பேசிஸ்ல நம்ம வந்து ஈவன் ஆன் ஃபார் ஃப்ளோட் நம்பர்ஸ் ஆல்சோ நம்ம வந்து வி வில் டூ த கன்வர்ஷன். பட் பைத்தன்ல மோஸ்ட்லி இட் இஸ் ஃபார் இன்டிஜர்ஸ்க்கு தான் இந்த கன்வர்ஷன் பண்றோம். ஸோ பாசிபிளி ஃபார் தட் ரீசன் நமக்கு இந்த இடத்துல ஃப்ளோட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. எனிவே இது வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ நான் எதுக்கும் இந்த ஃப்ளோட்டோடைய கன்வர்ஷன் எப்படின்னா, இந்த 246க்கு வந்து 2/0 இது வந்து செகண்ட் டிஜிட் 8 2/0 அங்கே பார்த்த மாதிரி இது 8/0, இது 8/1 and 8/2 சமேட் பண்ணிட்டு இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸை வந்து இது 8/-1 and 8/-2 and again இது ஒரு டிஜிட் போக போக 8/-3 -4 அப்படி போட்டுட்டு எல்லாத்தையும் சம்மேட் பண்ணோம்னா யூ கெட் திஸ் டெசிமல் நம்பர். ஓகேங்களா? எஸ் மேம். ஓகேங்க. ஸோ அதே மாதிரி இது ஆக்டல் நம்பர். ஆக்டல் நம்பர் இஸ் 0 to 7 இருக்கும். இது பேஸ் 8. இதை வந்து இட்ஸ் another எக்ஸாம்பிள். இது ஹையஸ்ட் வந்து 8/2 வரும். இது 8/0, 8/1, 8/2 இதை எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோம்னா டெசிமல்ல 207 வந்துடும். மேம் ஒரே ஒரு டவுட். மேல இருக்க அந்த ஃப்ளோட் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கவா? அது நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியல ஏன்றதை நான் பார்க்கணும்ல. ஓகேங்க, பண்ணலாம். ஏன்னா பைத்தன்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் இன்டிஜர் வேல்யூஸ் which are used for conversion. ஓகே மேம். ஓகே. அதனால வந்து we get இந்த பைச்சாம்ல அந்த எரர் வரலாம்னு எனக்கு தோணுது. பட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வந்து இன்டிஜர் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணோம், ஃப்ளோட் அக்செப்ட் பண்ணாது. ஆமா. பட் அது ஏன் எதுவும் இது இருக்கா சார்? ஆக்டோட இதே வந்து எக்ஸ்ட்ரா டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம். ஓகேங்களா? இன்டிஜர் கன்வெர்ட் பண்ணோம், ஃப்ளோட் கன்வெர்ட். ஹலோ ஓகே மேடம், சொல்லுங்க. இந்த டெசிமல் நம்பர் இந்த இதுல பாத்தீங்கன்னா 246.28ல கீழே டெசிமல் நம்பர் ஈக்குவல் டு 166.375 ஆமாங்க போட்டிருக்கீங்க இல்லையா? 246.28 வந்து ஆக்டல் நம்பர்ல இருந்து டெசிமல்ல மாத்தினா அதுதான் டெசிமல் நம்பர் சொல்றீங்க. ஆமாங்க. மேல 140 வந்து டெசிமல் நம்பர்னு சொல்றீங்க. அது இதனுடைய வேல்யூ தானே டெசிமல் நம்பரு. 140 ஆக்டல் நம்பரு, அதை கன்வெர்ட் பண்ணோம்னா 96 தான் ஆக்டல் இது டெசிமல் நம்பர் இல்லையா? அதான் தப்பா போட்டீங்களா? ஓகேங்க, இந்த பிக்சர்ல அது மாதிரி கன்வர்ஷன் அப்படி போட்டுட்டு இருக்காங்க. இது ஆனா இதுதான் இந்த பேஸ் தான் 96 தான் பேஸ். டெசிமல் நம்பர் வந்து 96 தான். ஆமா 96 தான். அப்ப டெசிமல் நம்பர் 140 ன்னு தப்பா போட்டாங்க. ஆமா, அது பிக்சர்ல அந்த மாதிரி ராங் அது ரெப்ரசன்டேஷன், அது மாத்திரலாங்க. சரி, थैंक यू. ஓகே. இந்த 96 டெசிமல் பேஸ் போட்டுருக்கு, அதுதான் ரைட். வேற இது ஓகே ஆயிடுச்சுங்களா? இது ஓகே மேம். நம்ம ஒரு தடவை பார்த்துக்குவோம், இது வேற வெரிஃபை பண்ணிடுவோம். ஓகே. இது மோஸ்ட்லி இன்டிஜர்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவோம் பைத்தன்ல, அதனால கூட இருக்கலாம். அண்ட் இதுவும் வந்து ஒரு ஃப்ளோட்டோடைய கன்வர்ஷன், ஆக்டல் டு டெசிமல். இது டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறது 8/0ல இருந்து யூ கோ இன்க்ரீசிங் த எக்ஸ்போனென்ஷியல் ரேட்டு. இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது -1 -2ல போவோம். எல்லாத்தையும் சம்மேட் பண்ணோம்னா யூ கெட் த டெசிமல் வேல்யூ ஈக்குவலண்ட்.
நெக்ஸ்ட் வந்து டெசிமல்ல இருந்து ஆக்டல் எப்படி, இப்போ நம்ம வந்து டெசிமல்ல இருந்து எப்படி பைனரி கன்வெர்ட் பண்ணும், டிவைடட் பை 2 mod ஆஃப் 2 தானே எடுத்துட்டு இருந்தோம். அதே போல இது 8 டிவைடட் பை 8 அண்ட் யூ கெட் ரிமைண்டர்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா 8 by 843 எவ்வளோ ரிமைண்டர் வந்து நோட் பண்ணுங்க 6 அண்ட் 85 ரிமைண்டர் இஸ் 3 அது நோட் பண்றோம். அண்ட் திஸ் இஸ் ஆப்வியஸ்லி 5 3 6. இது becomes the octal base 8 octal number decimal to octal conversion. Same way அதே தான் இது 440 decimal நம்பரை எப்படி octal convert பண்றோம்னு பார்க்கணும். 440 by 8 quotient is 55 remainder is 0. அது இந்த quotient எடுத்து திரும்ப 8 டிவைட் பண்றோம். 6 quotient and remainder is 4. இப்போ ஆக்டல் நம்பர் என்னவா இருக்கும்னா the last quotient with the remainder 670. இதுதான் வந்து டெசிமல் ஐ மீன் ஆக்டல் நம்பர் ஃப்ரம் டெசிமல் டு ஆக்டல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெக்ஸாடெசிமல் பார்க்குறோம். ஹெக்ஸாடெசிமல்ல வந்து பேஸ் இஸ் கோயிங் டு பி 16. இதில் வந்து எப்படின்னா 0 to 9 இருக்கும் டெசிமல்ல இருக்க மாதிரி, மிச்சம் வந்து 6 டிஜிட் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இட் வில் பி ஆல்பபெட்ஸ் A to F ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும் ஹெக்ஸாடெசிமல்ல. அப்போ A வேல்யூ வில் பி 10, B's வில் பி 11, C 12, D 13, E 14, F 15 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன். இங்கே 16 இருக்கு இல்லைங்களா பேஸ், அது ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கு. ஸோ இதை வந்து நான் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இட் இன்டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது ஆக்டலுக்கும் பைனரிக்கும் பண்ண அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சம்மேஷன் பண்ண போகிறோம். பட் த பேஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 16 ஹியர். இந்த லீஸ்ட் எல்எஸ்பியில் வந்து E into 16 power 0, D into 16 power 1, 7 into 16 power 2. இது எல்லா வேல்யூம் சம்மேட் பண்ணோம்னா யூ கெட் 214. That is the decimal value, base 10. ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ அதே மாதிரி இன்னொரு டெசிமல் வேல்யூ எடுத்திருக்கோம். இ ரெப்ரசன்ட்ஸ் இங்கே பார்த்தோம், இ ரெப்ரசன்ட் 14. அதுதான் வந்து இங்கே இந்த டெசிமல் நம்பர். அதையும் இதே தான் கன்வர்ஷன் 1 into 16 power 0 plus E into 16 power 1. அதை சம்மேட் பண்ணோம்னா யூ கெட் திஸ் decimal value. Next decimal to hexadecimal conversion பண்றோம். So the decimal value is 242 here divided by 16. 15 ல உங்களுக்கு ரிமைண்டர் நோட் பண்ணிக்கிறோம் 2. Again the quotient divided by 16 0 times and then அந்த நம்பரை நோட் பண்றோம். 15 வருது. 15 is equivalent to F here. அதனால so the value is F2 hexadecimal. இது ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம், எஸ் மேம், புரியுது. இன்னொரு மெத்தடு அதே ஹெக்ஸாடெசிமல். இது ஓகே, சாரி, ஓகே ஹெக்ஸாடெசிமல். இது இப்போ இதை வந்து டிவைடட் பை 16 நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி 16ல டிவைட் பண்ணுறோம். யூ கெட் திஸ் 31.3125. இப்போ இந்த டெசிமல் பார்ட்டை எடுத்து யூ மல்டிப்ளை பை 6, யூ கெட் 5. அப்புறம் இந்த உடைய டெசிமலுக்கு முன்னாடி இருக்க இன்டிஜர் பார்ட் பை 16. அகைன் யூ கெட் வேல்யூ as 1.935. அதை எடுத்து டெசிமல் பார்ட் மட்டும் எடுத்து இன்டூ 16 யூ கெட் 15 ஹியர். அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்டீஜர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 1, அந்த பை 16 யூ கெட் திஸ். இந்த இன்டீஜர் ஐ மீன் டெசிமல் பார்ட் எடுத்து இன்டூ 16 யூ கெட் 1. there is no decimal at all. The remainder part illa. So this becomes 1, 15 becomes F and 5. அதுதான் இதோடைய ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஸோ எந்த மெத்தடை வந்து ஈஸியாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பைனரிலையும் பண்ணோம்.
அந்த ஸோ அதே மெத்தடாலஜி இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தட் இஸ் கன்வீனியன்ட் டு யூ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் ஆகட்டும். உங்களுக்கு வந்து டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் கன்வர்ஷன் நீங்க எந்த மெத்தட்ல உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க பண்ணி யூ கேன் ஃபில் இட் அப். அது ஆக்சுவலா அங்கே ஆன்சரும் இருக்கு, பார்த்துக்கலாம். இது ஓகேங்களா? ஓகே மேம். எஸ் மேம், புரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாங்க. யூனரி அண்ட் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துக்கலாம். யூனரி ஆப்ரேட்டர்னா எனி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் என்ன சொல்றது, பைனரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பைனரி இஸ் மோஸ்ட் காமனா நம்ம யூஸ் பண்றோம், நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா இப்போ ஒரு ஈக்குவேஷன் 5 + 2 இருக்குன்னா the 5 is one operand, 2 வந்து செகண்ட் ஆப்பரண்ட். இப்போ இந்த ரெண்டு ஆப்பரண்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வேணும் இல்லையா, ஒரு ஈக்குவேஷனுக்கு ஏதோ ஒரு லிங்க் வேணும் ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த 5 + 2ல இந்த பிளஸ் பிகம்ஸ் த ஆப்பரண்ட். ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஆப்பரண்டுக்கு நடுவுல இதை ஆக்ட் பண்றதுனால we call this as binary operator. பைனரி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் நத்திங், ஒரு ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கணும். அதனால அந்த ஆப்பரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வி கால் இட் அஸ் பைனரி ஆப்பரண்ட்ஸ். இப்போ யூனரி ஆப்பரண்ட்ன்றது என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ரெண்டு ஆப்பரண்ட் தேவையே கிடையாது, ஒரே ஆப்பரண்ட் இருந்தாவே தட் ஆப்ரேட்டர்ஸ் கேன் ஆக்டிவேட். அந்த மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் பேரு யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். பைத்தான்ல யூ ஹாவ் 3 யூனரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இப்ப அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போற யூனரி ஆப்ரேட்டர் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு இருக்கு. இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப இன்டிஜர் வேல்யூ 100 அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்டிஜர் வேல்யூவை இது வந்து this is one operand தான், ரெண்டு கிடையாது. இந்த ஒரு ஆப்பரண்டுக்கு முன்னாடி this operator is activated, so this becomes an unary operator here. so இந்த இன்டிஜருக்கு இந்த ஒரு வேல்யூக்கு இந்த ஒரு ஆப்பரண்டுக்கு ஒரு ஆப்பரேட்டர் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுதுன்னா this is both a binary operator as well as a unary operator in Python. அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து இன்டிஜர் 10, நீங்க டைரக்ட்லி அந்த ஆப்ரேட்டருக்கு வந்து மைனஸ் போட்டாலும் திஸ் ஸ்டில் கெட்ஸ் ஆக்டிவேட்டட், யூ கெட் -10. இல்ல அந்த வேல்யூக்கு முன்னாடியே மைனஸ் போட்டு ஒரு ஆப்பரண்டா இது ஆக்கிது, அப்போ யூ கெட் ஸ்டில் இட்ஸ் ஆக்டிவேட்டட். திஸ் இங்க வந்து -11 மைனஸ் பின்னு போட்டீங்கனாலும் திஸ் இஸ் பிகம்ஸ் 11. ஸோ திஸ் இஸ் an effective binary unary operator. So இது வந்து for an expression. For example, a is 5, b is 6 னு வெச்சுப்போம். நான் இதை எடுத்து போட்டுறேன். இங்க பாருங்க, இது வந்து இப்போ a + b ன்னு இருக்கு. திஸ் இஸ் இந்த பிளஸ் வந்து இங்க பைனரி ஆப்ரேட்டர், ஏன்னா ரெண்டு ஆப்பரண்ட் a and b தேவைப்படுது. ஸோ திஸ் பிகம்ஸ் அ பைனரி ஆப்ரேட்டர் இந்த எக்ஸ்பிரஷன்ல. ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க பேராந்தசிஸ்குள்ள இருக்கு. ஸோ இதனுடைய ஹோல் ஃபங்க்ஷனுக்குமே இது ஒரே ஒரு ஆப்பரண்டா தான் எடுத்துக்குது. இந்த எக்ஸ்பிரஷன்ல வர ரிசல்ட்டை இந்த மைனஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஆப்பரண்டா தான் வரும். So this becomes an unary operator here. இது புரியுதுங்களா மேம்? அது ஹேஷ் பண்ணி அந்த இடத்துல ஃபங்க்ஷன் மட்டும் லைட்டா காமிங்க. அந்த ஹேஷ் பண்ணி இப்போ வந்து மேல இருக்கிறது வந்து மைனஸ் இருக்குல்ல, அதை அப்படியே காமிங்க. அதை எப்படி உள்ள ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் மட்டும், அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. கமெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கமெண்ட் போட்டுட்டு, கமெண்ட் லைன் ஹேஷ் போட்டுட்டு, அது இப்போ மைனஸ் இருக்கு, இப்போ 5 அந்த இடத்துல பிராக்கெட்ல -6 போட்டுட்டு மைனஸ் அப்படி போட்டுக்காங்க. இப்ப இந்த இங்க வந்து மைனஸ் வந்து ரெண்டு இடத்துலயும் உள்ள போகும். இப்போ -a -b ரெண்டுமே இதாகும். அந்த மாதிரி காமி ஈஸியா இருக்கும். 5 - 6 ஆகும் இங்க.
ஏன்னா பிளஸ் இது வந்து இந்த இடத்துல 5 + 6 தான். அந்த -6 பிராக்கெட்ல போட்டுக்கோங்க மேம். அதுக்கு முன்னாடி பிளஸ் போட்டுருங்க. இப்போ வந்து போட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஈக்குவல் டு இந்த இடத்துல சூப்பர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அது வந்து அந்த இடத்துல மைனஸ் திருப்பி ரீப்ளேஸ் ஆகும். பிளஸ் மைனஸ் போட்டு முத போட்டீங்களா 5 - 6ன்னு போட்டு அதுக்கப்புறம் காமிங்க -1. ஸோ இது நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த -6 வந்து ஒரு ஆப்ரண்ட், -5 வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட், -6 வந்து செகண்ட் ஆப்ரண்ட். இப்போ இந்த பிளஸ் ஆக்சஸ் பைனரி ஆப்ரேட்டர். ஏன்னா 2 ஆப்ரண்டுக்கு நடுவுல இதை ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த 5 + -6 அது என்னன்னா -5 - 6 வரும். அதனால இது -1 வருது. இங்க வந்து இது என்னன்னா இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனும் இந்த பைனரி ஆப்ரேட்டரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். which means -1 தான் நமக்கு ரிசல்ட். இல்ல மேம் 1 ரிசல்ட் அதுக்கு. அது -5 அது -1 அந்த மாதிரி மாறும். கரெக்ட். இந்த எக்ஸ்பிரஷன் உள்ள சொல்றேன் நான். இந்த எக்ஸ்பிரஷனே தான். so this becomes -1 நமக்கு. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து will give -1. பட் இப்போ இந்த -1 வந்து பைனரி ஆப்ரேட்டர் யூனரி ஆப்ரேட்டரோட கொடுக்குறோம். இந்த ஆப்ரண்டா கொடுக்குறோம். -1. this becomes 1 here. இது புரியுதுங்களா இல்ல கன்ஃபியூஸ் ஆகுதுங்களா? கரெக்டா இருக்கு மேம். இது புரியும். ஓகே. ஸோ இது என்னன்னா அல்டிமேட்லி என்ன சொல்ல வரோம்னா இந்த ஆப்ரேட்டருக்கு வந்து பைனரி ஆப்ரேட்டர் மீன்ஸ் 2 ஆப்ரண்ட், 2 இந்த பக்கம் A and B வேல்யூ எதிர்பார்க்கும். அது அந்த மாதிரி. ஆனா இது வந்து எனக்கு வந்து ஒரே வேல்யூ இருந்தா போறோம் மைனஸ்க்கு. ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரே வேல்யூ தான் -1ல தான் நான் வந்து ஆக்டிவேட் பண்றேன் இந்த யூனரி ஆப்ரேட்டரை. ஸோ திஸ் பிகம்ஸ் அன் யூனரி ஆப்ரேட்டர். in பைத்தான்ல arithmetic ஆபரேஷனுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் becomes an unary operators. மைனஸ் மட்டும் தான் யூனரி ஆபரேட்டர் மேடம். பிளஸும் கூட வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே யூனரி ஆபரேட்டர். ஆமா. நீங்க வந்து இப்படி பிளஸ் வந்து பைனரி ஆபரேட்டர். ஆமா பிளஸ் மைனஸும் பைனரி. ஏன்னா அதுக்கு 2 ஆப்ரண்ட் இருந்தாலும் அது ஒர்க் ஆகும். எப்படின்னா A + B இருந்தாலும் ஒர்க் ஆகும், A - B இருந்தாலும் ஒர்க் ஆகும். இப்போ அதே இதை வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம்னா this becomes an unary operator. ஒரு ஆப்ரண்ட் இருந்தாலும் அதுலயும் ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் ஒரு ஆப்ரண்ட் இருந்தா அது யூனரி ஆபரேட்டரா ஒர்க் ஆகும், 2 ஆப்ரண்ட் இருந்தா பைனரி ஆபரேட்டரா ஒர்க் ஆகும். ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போடுறேன் A × B போடுறேன். இது போடுறேன் நானு. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் நடக்குது. திஸ் இஸ் அ பைனரி ஆப்ரேட்டர். ஏன்னா 2 ஆப்ரண்ட் A and B இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ எனக்கு அந்த இதே மல்டிப்ளிகேஷனை ஒரே ஒரு ஆப்ரேட்டரோட நான் பண்ண முடியாது பைத்தன்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் -A போட்டேன்னா இப்போ நான் போடுறேன் print of -A போடுறேன். அதையே print of -A ஒரே ஒரு ஆப்ரண்ட் வச்சுட்டு நான் மைனஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் பிரிண்ட்ஸ் எனக்கு வேல்யூ கொடுக்குது. என்னால் இதை ஆக்டிவேட் பண்ண முடியுது. -A with 1 ஆப்ரண்ட் இஸ் ஆக்டிவ். ஆனால் இதை வந்து மல்டிப்ளிகேஷனை ஒரு ஆப்ரண்ட் வச்சு பண்றேன்னா பண்ண முடியாது, எரர் வரும். ஸோ இட்ஸ் நாட் அ யூனரி ஆப்ரேட்டர். பிளஸ் மைனஸ் பைனரி as well as யூனரி ஆப்ரேட்டரா ஒர்க் ஆகும் பைத்தன்ல. அதுதான் நாங்க பாக்குறோங்க. இங்கேயும் வந்து பைனரி ஆப்ரேட்டர் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். அது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து 2 ஆப்ரேட்டர் வச்சு பண்றோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ப்ரையாரிட்டிஸ் அண்ட் பைண்டிங்ஸ் போலாங்களா? போலாம் மேடம்.
ப்ரையாரிட்டிஸ் நம்ம வந்து ப்ரையாரிட்டிஸ்லாம் பார்த்துருக்கோம் பைத்தன்ல. ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னா அதில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம பைத்தன் யூஸ் பண்ணுற ப்ரையாரிட்டி பேசிஸ் என்னன்னா பெம்டாஸ் பார்த்துருக்கோம். parenthesis, exponential and mathematics, the multiplication, division. டவுட் சொல்லுங்க. பைனரி ஆபரேட்டர் வந்து பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது நாலும் வருங்களா? ஆமாங்க. யுனரில வந்து பிளஸ் மைனஸ் மட்டும் தான் வரும். ஆமா, அரித்மெட்டிக்ல இன்னொரு சொல்லுங்க. யுனரி ஆபரேட்டர் வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டு மட்டும் தான். ஆமா, அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்ல யுனரி ஆபரேட்டர் பிளஸ் அண்ட் மைனஸ். பிட்வைஸ்ல இன்னொரு ஆபரேட்டர் இருக்கு, அது இப்ப கீழே பார்ப்போம். இது வந்து அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே, பைனரி ஆபரேட்டர் 4 இருக்கு, யுனரி ஆபரேட்டர் 2 மட்டும் தான் இருக்கு. ஆமா, ஓகே, பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. ஸோ ப்ரையாரிட்டிஸ்ன்றது நம்ம பைத்தன்ல வந்து எப்படி பண்றோம்னா யூஸ் பண்றோம்னா பெம்டாஸோடைய ப்ரையாரிட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா? parenthesis, exponential பார்த்துட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், அதுதான் ப்ரையாரிட்டி. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து parenthesisக்கு தான் கொடுக்கும். அப்போ the priority means என்ன what do you say, ஆர்டர் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், எந்த ஆர்டர்ல இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள ஆக்டிவேட் ஆகுன்றது தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். அப்போ இது ப்ரையாரிட்டிஸ்னா வாட் இஸ் த பைண்டிங்னா என்ன? பைண்டிங் இஸ் ஆர்டர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கோம், நம்ம ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ல இப்போ இந்த மாதிரி பார்ப்போம். இது ஒரு எக்ஸ்பிரஷன், சின்ற வேல்யூ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள 2 முறை 3 முறை நான் அடிஷன் பண்றேன். ஸோ அடிஷன் அண்ட் ஒரு மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஒரு parenthesisலோடைய வேல்யூஸ் இருக்கு. இப்போ பெம்டாஸோடைய ரூல் தான் நம்ம பைத்தன் ஃபாலோ பண்றோம். அப்போ பெம்டாஸ் ரூல் என்ன சொல்லுது? exponential, multiplication, division, subtraction. ஸோ இதுதான், இது ஆர்டர் படி தான் வரும். அப்போ இந்த parenthesisல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இதுதான் வந்து ப்ரையாரிட்டி பேசிஸ்ல பண்ணும். நெக்ஸ்ட் இதுல என்ன வருது? எக்ஸ்போனென்ஷியல் இங்க இல்ல, அப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரையாரிட்டி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் அடிஷன். இப்போ அடிஷன் சொல்லிட்டோம். இந்த அடிஷன்ல இப்போ நான் எந்த அடிஷன் பார்ப்பேன்? இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இங்கேயும் இருக்கு, 3 இருக்கு. நான் ஏதாவது ஒன்று வந்து கரெக்டா ஒரே ஆர்டர்ல இருக்கு. ஸோ நான் எதையாவது வந்து ஐ நீட் டு ஹாவ் ஒரு ரூல் இருக்கணும், ரூல் புக் இருக்கணும். எந்த அடிஷனை நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்? சேம் ப்ரையாரிட்டியில 2-3 ஆப்ரேட்டர் இருக்கு அந்த எக்ஸ்பிரஷன். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். டிவிஷனுக்கு அப்புறம் தானே மேம் மல்டிப்ளிகேஷன் வரும்? இல்லைங்க, இது வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து பைத்தன்ல சேம் ஆர்டர் ப்ரையாரிட்டியில இருக்குது. பெம்டாஸ் இஸ் த ரூல் புக் நம்ம ஃபாலோ பண்ற கைடு. M is for indicates multiplication, D indicates division. ஆனா இந்த ரெண்டுமே வந்து நமக்கு சேம் ஆர்டர் ப்ரையாரிட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து இருந்ததுனாலும் டிவிஷன் இருந்ததுனாலும் ப்ரையாரிட்டியில பேசிஸ்ல ஈக்குவலண்டா இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் திரும்ப ஒரு எக்ஸ்பிரஷன்ல இது கொடுத்துட்டேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ப்ரையாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு வந்து இப்போ
பிளஸ் வந்து 3 இடத்துல இருக்கு. அப்ப எந்த இடத்துல இருக்கிற பிளஸ் வந்து நான் முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இப்ப மல்டிப்ளிகேஷன் இங்க இருக்கு, இங்க வந்து டிவிஷன் இருக்கு. எனக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலன்ட் ப்ரையாரிட்டி இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு ரூல் புக் வேணும். என்ன ஹவு விச் ஒன் ஐ ஹவ் டு டேக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரியும். இப்போ எனக்கு பெராந்தசிஸ்ல இருக்கிறதுனால இந்த பிளஸ் நான் முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் இங்க வந்து 3 போட்டுக்கிறேன் இதை. இப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த ரூல் புக் விச் கைட்ஸ் அஸ் டு விச் ப்ரையாரிட்டி வி ஹேவ் டு டேக்ன்றது தான் பைண்டிங். பைண்டிங் என்ன பைத்தனுடைய ரூல்ஸ் படி என்னன்னா லெஃப்ட் டு ரைட்ல தான் பைண்டிங், லெஃப்ட் சைடு பைண்டிங் தான் ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா என்னன்னா ஃப்ரம் த லெஃப்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் வருது இந்த ஆர்டர்ல. அப்போ இந்த பிளஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பிளஸ் வரும், அப்புறம் இந்த பிளஸ் வரும். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல பைத்தன்ல எக்ஸிக்யூட் பண்ணும். அதே போல ஆனா அந்த அதுல ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல் வந்துச்சுனாலும் லாஜிக்கல் நாட் வந்துச்சுனாலும் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இருந்தா மட்டும் ரைட் டு லெஃப்ட் வரும். அதாவது இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஆர்டர் வரும். இந்த 3 எக்ஸெப்ஷன்ஸ் தவிர மற்ற எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் இருக்கும். இது ஓகேங்களா? இது கான்செப்ட் மட்டும் புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். புரியுது மேம். ஓகே, எஸ் மேம். இது ஒரு இந்த சார்ட் நீங்க யாரோ கேட்டு இருந்தீங்க, மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனுக்கு அப்புறம் வரும்னு சொல்லிட்டு. இந்த சார்ட் பாருங்க, பைத்தானுடைய ஆபரேட்டர் பிரசிடென்ஸ் சார்ட் இருக்கு. இதுல ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க பராந்தசிஸ் இல்ல, பட் பராந்தசிஸ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எக்ஸ்போனன்ஷியேஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யூனரி ஆப்ரேட்டர் பிளஸ், யூனரி ஆப்ரேட்டர் மைனஸ். இது வந்து நான் அந்த பிட்ல ஒரு யூனரி ஆப்ரேட்டர் இருக்குன்னு சொன்னேன், டில்டே, அதுவும் இருக்கு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா யூனரி ஆப்ரேட்டர் பிளஸ் அண்ட் மைனஸ் பிகம்ஸ் த செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டி. அதனால ஒருத்தர் கேட்டிங்க இல்லைங்களா, டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வரும்னு சொல்லிட்டு. அது எப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டி, அது எல்லாமே ஒரே பிராக்கெட்ல தான் இருக்கு. ஸோ இது பிகம்ஸ் அன் ஈக்குவல் ப்ரையாரிட்டி. Next comes the plus and minus becomes the other next priority. Then left right shift. இது வந்து bitwiseல யூஸ் பண்ணுவோம். இந்த டபுள் லெஃப்ட் lesser than symbol, டபுள் greater than symbol bitwise ஆபரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பிட்வைஸ் ஆப்ரண்ட்ஸ் தான் இதுவும். அண்ட் இப்போ லாஜிக்கல் அண்டு லாஜிக்கல் நாட்லாம் பார்த்த மாதிரி இது பிட்டு பைனரி பிட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ அதுக்கு வந்து நம்ம ஆண்ட் போட்டு ஆண்ட் ஆர் போடுவோம். அதில் அப்போ யூஸ் பண்ணும்போது இந்த 3 ஆப்ரேட்டர்ஸும் பார்ப்போம். இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் த கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு முறை நம்ம மில்கோ சார் போட்டுட்டு இருக்கும் போது வி ஹேட் அ டவுட், அண்ட் ஆருக்கு ப்ரையாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ த நாட் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அண்ட் பிகம்ஸ் த செகண்ட் ப்ரையாரிட்டி, அண்ட் ஆர் பிகம்ஸ் த லாஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் இந்த பைத்தான். அது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 + 6 × 4 அப்படின்னும் போது நமக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த சார்ட் படி மல்டிப்ளிகேஷன் வருது. அதுக்கு ஐ மீன் அடிஷனுக்கு முன்னாடி மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே இந்த கம்ப்யூட்டேஷன் தான் முதல்ல எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் இந்த ரிசல்டன்ட்டை வச்சு இந்த அடிஷன் போட்டு ஐ அரைவ் அட் த சொல்யூஷன். அதுதான் நார்மல். இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போட்டு பார்ப்போம். இது ஏன் வருதுன்னு தெரியுதுங்களா, எப்படி வருதுன்ட்டு? ஆர்டர் ஆஃப் பைண்டிங் ஆர்டர் என்னன்னு புரியுதுங்களா? ரைட்ல இருந்து எடுக்குதா, லெஃப்ட்ல இருந்து எடுக்குதா? லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட். 9 mod 6 அந்த ரிசல்டன்ட்டோட mod 2 ஓட போட்டு எடுக்குது. அதுதான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து
இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்றீங்களா? இது முதல்ல பார்த்துட்டோம், எல்லாருக்கும் தெரியும். யாராவது சொல்றீங்களா? ஓகே மேம், parenthesis first. ஓகே, ஃபர்ஸ்ட்டா இந்த parenthesis-ஆ இந்த parenthesis வருங்களா? லெஃப்ட்ல இருந்தா. ஓகே, அப்போ இந்த parenthesis எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் parenthesis, innermost parenthesis first. ஓகே, அதுக்கு அப்புறம் அதுக்கு மேல இருக்க parenthesis. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து left to right. சோ இந்த parenthesis வரும், இந்த parenthesis வரும். அதான் அப்போ அந்த ரிசல்டன்ட்டோட அதுக்கு அப்புறம் ரைட், லெஃப்ட் இருந்து ரைட். அதுக்கு அப்புறம் அந்த இந்த ஃப்ளோர் டிவிஷன் இருக்குல்ல, ஃப்ளோர் டிவிஷன், அதுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வரும்னு நினைக்கிறேன். இல்ல, ஆர்டர் வந்து சேம் தான். ஏன்னா ஃப்ளோர் டிவிஷனும் டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அது லாஸ்டா வந்து ஃப்ளோர் டிவிஷன். ஆமா, மல்டிப்ளிகேஷனும் ஃப்ளோர் டிவிஷனும் சேம் ஆர்டர்ல இருக்கு. அப்ப எது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஃபர்ஸ்டா இருக்கோ அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணும். எஸ் மேம், இந்த மல்டிப்ளிகேஷனும் ஃப்ளோர் டிவிஷனும் சேம் ஆர்டர். அப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பைண்டிங்ன்றனால ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்படி தான் ஆர்டர் போகும். எஸ் மேம். பட் ஸ்டில் அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து அவுட்டர் பிராக்கெட்ல இருக்கறனால அதுதான் மேம் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் ஃப்ளோர் டிவிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட்டுங்களா? இந்த மல்டிப்ளிகேஷன் சொல்றீங்களா? ஏன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து இன்னொரு அவுட்டர் பிராக்கெட்ல இருக்கு பாருங்க. சோ பிராக்கெட் ஆஃப் பிராக்கெட் 7 ஸ்டார். சோ இன்னர் பிராக்கெட் எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த பிராக்கெட், அதுக்கப்புறம் அடுத்த பிராக்கெட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃப்ளோர் டிவிஷன் போகும். கரெக்ட்டுங்களா? நோ மேட்டர் வாட் சைன் இஸ் இன்சைட் தி பிராக்கெட். கரெக்ட்டா? ஏன்னா அந்த பிராக்கெட் இருக்கு பாருங்க, 7 பக்கத்துல ஒரு ஆமா 7 பக்கத்துல ஒரு பிராக்கெட் இருக்கு பாருங்க, ஓபன் பிராக்கெட். சோ அது ஃப்ளோர் டிவிஷன் கடைசில தான் மேம் வரும். ஏன்னா parenthesisக்கு அந்த மேல இருக்க parenthesis ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னர்மோஸ்ட் வெளிய வரும். ஆமா, அதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல இருந்து அடிக்கும். அப்ப இந்த parenthesis comes here. அப்போ அந்த parenthesis குள்ள இருந்தது தான் ஆர்டர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. இதுல வந்து முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் மாட் வரும். கரெக்ட், லாஸ்ட் கரெக்ட். ஃப்ளோர் டிவிஷன். ஆமா. சிமிலர்லி இன்னொரு எக்ஸாம்பிள். இதுவும் தெரியும் இல்லைங்களா? parenthesis குள்ள இருக்கிறதுனால even if it's a multiplication, I mean addition இருந்தாலும் இது first priority will be for the parenthesis குள்ள இருக்கிற operandsக்கு. அப்ப 8 plus 6 போறது. next priority will be for the division. so அதோடைய division போட்டுட்டு we get the resultant. இதுக்கு ரெண்டுத்துக்கும் சொல்றீங்களா என்ன வரும்ட்டு அவுட்புட்ஸ்? சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 ஃப்ளோர் டிவிஷன் 3 அப்படினா 1 மட்டும் எடுத்துக்கோ மேடம். சோ 1 times 3 வந்து 3. ஓகேங்களா? 3 is சார். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வருங்க. 3 times 4 சோ தென் ஃப்ளோர் டிவிஷன். ஓகே, கரெக்ட்டா? 12 by 3. 12 by 3. 4. ரைட். சரி, அப்போ இது ப்ரையாரிட்டிஸ்க்காக இதை எடுத்து பார்த்தோம். யாராவது சொல்றீங்களா? இதுல லாஜிக்கல் நாட், இது லாஜிக்கல் நாட்டுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி பார்த்தோம், பைண்டிங் உடைய ஆர்டர் பார்த்தோம். இட் வில் பி ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் லெஃப்ட் டு ரைட். அண்ட் இது வந்து பூல் வேல்யூ இருக்கு. இதுவும் இன்னொரு
லாஜிக்கல் ஆர் வெரிஃபை பண்றோம். இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்னு சொல்லுங்களா? ட்ரூ. ட்ரூ இருக்கும். ஏன் ட்ரூ சொல்றீங்க? So OR operator, any one true, it will be true. Okay. இதோட வேல்யூ என்ன இருக்கும்னு சொல்லுங்க. ஒரு பிரிண்ட்டுக்காக போட்டிருக்கேன். இது எது ப்ரையாரிட்டி ஆப்ரேட்டர்? இந்த ஆப்ரேட்டர் ப்ரையாரிட்டி ஆகுமா, இது ஆகுமா? லாஜிக்கல் அண்ட் ஆகுமா, இல்ல ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் ஆகுமா? ரிலேஷனல். ஓகே, ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஸ் ஓவர் லாஜிக்கல் அண்ட். ஸோ இது ரெண்டும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதோட வேல்யூ வந்து அண்ட் லாஜிக்கல், அதுக்கப்புறமா தான் ஆகும். ஸோ திஸ் கெட்ஸ். எஸ் மேம். கம்பேரிட்டிவ்க்கு அப்புறம் லாஜிக்கல். இதுவும் வந்து எக்ஸ்போனென்ஷியலுக்கும் வந்து the order of binding வந்து from right to left. 3 ஆபரேட்டருக்கு மட்டும் from order of binding is from right to left. மற்ற எல்லாமே வந்து left to right தான் பைத்தன்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? மேம் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 2 மேம். பிரேக் ஆயிடுச்சுங்க லைன், எனக்கு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஒனோட ஆன்சர் வந்து 2 மேம். 2. ஓகே. இதுக்கு 4 மேம். ஓகே, கரெக்ட். இதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா? என்ன வரும்னு சொல்றீங்களா? இது ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டரோட பிரசிடென்ஸ் பாருங்க. இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதனோட பைண்டிங் என்ன இருந்தது பார்த்தோம். ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் வரும். இதனோட பைண்டிங் எப்படி இருக்கும்? லெஃப்ட் டு ரைட்டா, ரைட் டு லெஃப்டா? இதனோட பைண்டிங் எப்படி இருக்கும்? ரைட் டு ஃபர்ஸ்ட் டு லெஃப்ட் டு ரைட். செகண்ட் ரைட் டு லெஃப்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து லெஃப்ட் டு ரைட்னா எனக்கு இந்த ஆப்ரேட்டருக்கு எப்படி பண்ணும்? இங்க இருந்து வருமா இல்ல இப்படி வருமா? ஃபர்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் போகும். ரைட் டு லெஃப்ட் போகுமா? அப்ப 1 + 3 3 + 1 4 4 = 3 அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இது false because 2 is obviously not greater than 3. 3 is equal to the check பண்றோம் assignment. மேம் உங்க வாய்ஸ் லோவா இருக்கு மேம். ஓகே. இப்போ ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே, ப்ரோசீட். ஸோ இவங்க சொன்ன மாதிரி இது 4 is equal to 3 ஆன்னு செக் பண்ணுது. இட்ஸ் நாட் ட்ரூ, அதனால ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுது. இது எப்படி வருங்க? நான் parenthesis போடணுமா இதுக்கு நடுவுல? வேண்டியதில்லை மேம், ஃபால்ஸ் தான் வரும்.
இது ஃபால்ஸ் வரும். ஏன் ஃபால்ஸ் வரும்? இந்த பக்கத்துல இருந்து எடுக்குமா, இந்த பக்கத்துல இருந்து எடுக்குமா, இல்ல இதுல இருந்து வரதா, இல்ல இது தனித்தனியாவே 7 5 and 5 7 அந்த மாதிரி எடுக்குமா? So 7 is less than 5, false. So 5 is less than 9, true. அப்ப false into true வந்து false தான் வரும். அந்த மாதிரி தான் எடுக்கும். 7 is less than 5 இது false ன்னு வருதுன்னு சொல்றீங்கல்ல? அப்ப இப்படி போட்டேன்னா That's true. 4 is less than 5, true, and 5 is less than 9, true. So the answer is true. Okay. False. இது என்ன பேசிக்கலா என்ன எக்ஸாம்பிள்னா, ஹவவர் இது வந்து நீங்க ஒரு parenthesis போட்டு இங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணீங்கனாலும், இல்ல parenthesis இல்லாம யூஸ் பண்ணாலும், அந்த பிரசிடென்ஸ் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் வந்து சேம் தான். ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். இந்த இன்னும் கொஞ்சம் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அது ஹோம்ஒர்க் கட்ட பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் ஈக்குவல் வந்து ஈக்குவல் சைனுக்கும் அதே தான். ஸோ ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ்ல பார்த்தும் போது நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட சைன் ரைட் டு லெஃப்ட்னு பார்த்தோம். ஸோ திஸ் நம்பர் வேரியபிள் கெட்ஸ் அசைன் டு சி அண்ட் சி அகைன் கோஸ் டு பி, பிலேருந்து அதே சேம் வேல்யூ கோஸ் டு ஏ. ஸோ அவுட்புட் இஸ் கோயிங் டு பி த சேம். அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகே, இந்த வேல்யூ சொல்றீங்களா? என்ன வேல்யூ வரும் இதுக்கு? எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபர்ஸ்ட் parenthesis தான் மேம். parenthesis. ஓகே, நெக்ஸ்ட் எது ஆகும்? எந்த ஈக்குவேஷன் ஆகும்? ஃபர்ஸ்ட் இருக்கு parenthesis. ஆண்ட்க்கு வந்து ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு, ஆருக்கு ஒன்னு இருக்கு, இந்த ரிலேஷன் ஆபரேட்டர்ஸ்க்கும் ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு, அண்ட் இந்த ஈக்குவேஷன் டபுள் ஈக்குவல்ஸ்க்கும் ஒரு பிரசிடென்ஸ் இருக்கு, ரைட் ஆர்டரிங் இருக்கு. ஸோ இதுல இந்த ஈக்குவேஷன்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? அந்த சார்ட் ஒன்னு எடுக்கட்டுங்களா? சார்ட் வந்து ஒரு நிமிஷம் இது பண்ணலாம். 5 greater than -1 வரும். சார்ட் இருக்குங்க. இந்த இங்கதான் கம்பாரிசன் ஆபரேட்டர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல இருக்கு, எல்லாமே அண்ட் காமன். இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. யுனரி ஆபரேட்டர் இருக்குல. ஓகே மேம். ஓகே மேம், இதுல அசைன்மெண்ட் ஆபரேட்டரே இல்ல இந்த சார்ட்ல. அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இல்லைங்க, கம்பாரிசன். இல்ல, உங்களுக்கு சிங்கிள் ஈக்குவல் உள்ளது அந்த சார்ட்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டரே இல்ல. அசைன்மெண்ட் ஆபரேட்டர் இல்ல இதுல. அது வந்து பிரசிடென்ஸ்ல வராது. இட்ஸ் என்ன சொல்றோம், பைண்டிங்ல தான் அந்த மாதிரி நம்ம சொல்றோம். பைண்ட் ஆகும்போது அது ஆர்டர்ல இருந்துச்சுன்னா என்ன ஆர்டர்ல அது பாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு பி 6ன்னு போட்டோம்னா அந்த எதை வந்து எனக்கு வந்து இந்த 6 இஸ் கெட்டிங் அசைன் டு ஏ அந்த மாதிரி. அப்போ இந்த பிரசிடென்ஸ் வந்து ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அப்படின்றத பாக்குறோம். ஸோ அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் ஆர்டர் ஆஃப் பைண்டிங் வந்து ஃபார் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இதுல பார்க்கும்போது நமக்கு இதுல தான் நம்ம வந்து கம்பாரிசன்ஸ்ல என்ன ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன் இட்ஸ் அதுல தான் பார்ப்போமே தவிர ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம பார்க்க மாட்டோம். இது சொல்றீங்களா யாராவது? இது எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? எந்த ஆண்ட் வருமா ஆர் வருமா? ஏன்னா நமக்கு இந்த மாதிரி क्वेश्चंस தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்னு வரணும். சோ ஆண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும் மேம், அதுக்கு அப்புறம் தான் ஆர் வரும். ஓகே, அப்ப எந்த ஆண்ட் ரைட் சைடுல இருந்தா லெஃப்ட்ல இருந்தா? அப்போ லெஃப்ட் டு ரைட். ஓகே, அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆண்டுக்குன்னா அப்போ எது எப்படி பண்ணுவேன்? இந்த இதுக்குள்ள பாப்பேன். சோ ஆண்ட் என்ன எடுக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கு என்ன வரும்? மேம் ட்ரூ வரும்.
And then another one is false. So the first one is false. The answer is false தான் வரும் மேம். ஒன்னு false இருந்தா கூட andக்கு வந்து false வரும். ஓகே ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வந்து and எடுத்துக்குவோம். அப்ப இந்த andக்கு நம்ம போவே மாட்டோம். ஆமா. சோ இது வந்து false. false. அப்போ ஃபைனல் ஆன்சர் false தான் மேம் வரும். false தான் வரும். Yes. 4 வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஆர் ஆப்பரண்ட விட்டுட்டோம். ஃபுல்லா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு 6 தான் மேம். அது வந்து ஏன்னா நம்ம இந்த ஆண்ட் பார்த்தோம், இந்த ஆர் மறந்துட்டோம். ஸோ இந்த ஆண்டோடைய போர்ஷன் இதை எடுத்து செக் பண்ண போது ஃபர்ஸ்ட் ஃபால்ஸை ரிசல்டண்டா வச்சுக்குவோம் இந்த ஆண்டோட பார்ட்டுக்குள்ள. அப்போ இந்த ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, திஸ் இஸ் 4. இந்த இடத்துல இது 4. ஸோ அந்த 4 எடுத்து போட்டுருச்சு. இது புரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே மேம். ஓகே மேடம். ஓகே ஓகே. காட் இட். அதே போல தான் வரும். ஓகே. இது இப்போ ஆர் வேற இடத்துல இருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து முதல்ல பார்த்ததுல 2 ஆண்ட் கன்சிக்யூட்டிவா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஆண்டோட ரிசல்ட் எடுத்துட்டு ரிசல்ட் ஆரோட செக் பண்றோம். இப்போ எப்படி நடக்கும்? இப்பவுமே அதே தான் மேம். அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடுவுல இருக்க ஆர் வந்து கடைசியா ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ அப்ப இது வந்து ட்ரூ ஆகுது அண்ட் ஃபால்ஸ். ஸோ இது வந்து ஃபால்ஸ் வந்துடுது. இந்த பார்ட் வேர்ல ஃபால்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. இப்போ வந்து ஆண்ட் எப்படி வரும்? இந்த ஆர் பண்ணுமா இல்ல இது ரெண்டும் பண்ணிட்டு வருமா இல்ல இந்த ஃபால்ஸ் ஆர் எப்படி போடுமா? இல்ல அந்த இடத்துல இருக்க ஃபால்ஸ் வச்சுக்கும். அந்த பக்கம் இருக்க அண்ட் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணும். இந்த பக்கம் இருக்குல அந்த ரைட் சைடு இருக்க அண்ட் எஸ். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் அண்ட் 4 எடுத்துக்கும். அப்ப ஆன்சர் 4 வரும். 4 ஆர் ஃபால்ஸ் வரும். அப்ப ஆன்சர் 4 தான் மேம் வரும் இதுக்கு. ஓகே. எஸ். ஓகே கிரேட். இப்படிதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளர் இதுதான். ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இந்த ஆர் அண்ட் ஆண்ட் பொசிஷன் அந்த ப்ரெசிடென்ஸ் வந்து பார்த்துட்டு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைண்டிங் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ஸோ இது வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். இப்போ நம்ம பைனரி ஆப்ரேட்டர்ஸ் பைனரி வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம். எப்படின்னா 0 and 1 தான் அதனுடைய பேஸ் 2 0 and 1 தான் ஸ்டோர் ஆயிருக்கும் ஒரு பிட்ஸ்லையும். ஸோ அதை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணணும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் கேன் மேனிப்புலேட் இட் ஃபாஸ்டர். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு வந்து நான் பாஸ்வேர்ட் போடணும், என்கிரிப்ட் பண்ணணும், இல்லை நான் கம்ப்ரெஸ் பண்ணணும் என்னோட இன்டர்னல் டேட்டா அது மாதிரிலாம் பண்ணணும்னா ரதர் தென் நியூமரல் டெசிமல் நியூமரல்ஸை விட பிட்வைஸ்ல நான் பண்ணினேன்னா இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட் ஃபார் மீ. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஐ வில் சூஸ் டு கோ ஃபார் பிட்வைஸ் மேனிப்புலேஷன்ஸ். அப்போ பிட்வைஸ் மேனிப்புலேஷன்ஸ் பண்றதுக்கு ஐ நீட் சம் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்குன்னு ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் சில மேனிப்புலேஷன்ஸ்க்காக டூல்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதனால வி ஹாவ் பைத்தன்ல நம்மளுக்கு 6 பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. அந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா சிமிலர் 2 கேட்டகரியில பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் ஒரு கேட்டகரி வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். 2 கேட்டகரி. லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த லாஜிக்கல் நாட். நம்ம ஆண்ட் ஆர் நாட் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி சிமிலர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் மாதிரியே இருக்கும். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிட்வைஸ் ஷிஃப்ட் எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஆண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆம்பர்சண்ட் சிம்பல்ல ரெப்ரசன்ட் பண்றோம். இது தெரியுதுங்களா இல்ல கொஞ்சம் பெருசுப்படுத்தணுமா? கரெக்டா இருக்கு மேம். ஓகே. ஆர் ஆப்ரேட்டரை வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்றோம். எக்ஸ்ஆர்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்னு சொல்லுவோம். அது கேப் சிம்பிள் இங்க யூஸ் பண்றோம்.
அண்ட் இது வந்து நாட் சிம்பிள் வந்து டில்டே, அண்ட் இது வந்து 0 லெஃப்ட் ஷிஃப்ட், இது சைடு ரைட் ஷிஃப்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூனரி ஆப்ரேட்டர் பிளஸ் அண்ட் மைனஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்ல. இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்லயும் யூனரி ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்த்தோம். அது என்னன்னா இந்த டில்டே இந்த இடத்துல நாட்னு இருக்கு பாருங்க, இதுதான் ஒரே ஒரு யூனரி ஆப்ரேட்டர் இன் பிட் மேனிப்புலேஷன்ஸ்க்கு இருக்கு. மற்ற எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே பைனரி ஆப்ரேட்டர்ஸ் பிட்ல. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி இங்க 2 வேரியபிள் வச்சிருக்கோம், ஐ மீன் 2 டேட்டா வச்சிருக்கோம், ஏ அண்ட் பின்னு வச்சிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பைனரியில எப்பவுமே 0 ஆர் 1 தான் இருக்க போகுது ஒரு டிஜிட்லையும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஏல வந்து 0ன்னு வச்சிருக்கேன், பில அந்த டிஜிட்ல 0ன்னு வச்சிருக்கேன்னா ஏ ஆர் சிம்பிள் இஸ் பைப், ஏ ஆர் பி என்ன வரும் 0 அண்ட் 0, 0 ஆர் 0 என்ன வரும் 0. And அதே A and B, that also 0. And A XOR B, XOR வந்து slightly different. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது XOR வந்து நம்ம லாஜிக்கல் இல்லாத இருக்கு, இதுக்கு நான் அங்கே போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்சன், எனக்கு வந்து 2 கேட்டகரி ஆஃப், நான் வந்து ஒரு வாட் யூ சே ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வரவங்க எல்லாருமே நான் 2 கேட்டகரியா பிரிக்கிறேன். தே ஆர் ஐதர் அபவ் 50 years ஆர் பிலோ 50 years. இப்போ நான் வரவங்களை என்ரோல் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா கொடுக்குறேன். தே ஹேவ் டு ஃபில் அப் த ஃபார்ம் பேசிங் ஆன் த ஏஜ். ஐ எம் 50 ஆர் 50+ ஆர் பிலோ 50. இப்படி இந்த 2 கேட்டகரி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஐதர் ஐ ஹேவ் டு சூஸ் பிலோ 50 ஆர் 50 ஆர் 50+, அந்த கேட்டகரியில தான் இருக்கணும். நான் 2 கேட்டகரியிலுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, 2 கேட்டகரியிலும் ஒரே ஆளு இருக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ நான் வந்து ஏதோ ஒரு கேட்டகரியில தான் என்னால வர முடியும். என்னோட ஏஜ் வந்து பேஸ்ட் ஆன் மை ஏஜ் ஐ வில் கம் டு ஒன்லி 1 கேட்டகரி. ஸோ யாரோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் வந்து ஒரு பர்சன் இந்த 2 கேட்டகரின்னு வச்சிருக்கேன், 0 and 1ன்னு ஒரு கேட்டகரி வச்சிருக்கேன். XOR என்ன பண்ணோம்னா இப்போ ஒன் ஆஃப் தம் இஸ் இந்த 0 கேட்டகரி ஆர் ஒன் ஆஃப் தம் இஸ் இந்த கேட்டகரினா இட் ஃபில்ஸ் த வேல்யூ அஸ் 1, இல்ல 1 ஆர் 0 இந்த மாதிரி இப்போ காம்பினேஷன்ல இருந்தாலும் நான் வந்து 1ன்னு எடுத்துப்பேன். பட் ஒரே இதுல நான் வந்து 2 பேருமே ஒரே இதுல இருக்கும் அப்படின்ற, ஐ மீன் ஒரு பர்சன் cannot be in the same category. அப்போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வில் டேக் த வேல்யூ அஸ் 0. அது ஒரு ஷார்ட்கட் தான் இது. இல்ல நான் இதே கேட்டகரியில தான் இருக்கேன், ஒரு பர்சன் இஸ் இந்த போத் த கேட்டகரிஸ் இருக்கும் அப்படின்றது வரவே வராது. அதனால அந்த டைம்ல ஐ அகைன் டேக் இட் அஸ் 0. ஸோ ஒரே ஒரு வேல்யூ 1 ஆர் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா the value of XOR will be 1. இல்ல 2 வேல்யூமே வந்து 0 0 or 1 1 இருந்துச்சுன்னா the value of XOR will be 0. இதனுடைய பேஸ் வச்சுனா இங்க பார்க்க போறோம். இப்போ the A cap B தான் XOR. So 0 0 becomes 0, 0 1 becomes 1, 1 0 becomes 1, 1 1 becomes 0. ஸோ இதுதான், இது வந்து யூனரி ஆப்ரேட்டர். எனக்கு வந்து இங்க எல்லாமே 2 ஆப்ரேட்டர் இருக்கு, ஏ அண்ட் பி இருந்தது. யூனரி ஆப்ரேட்டர்ல இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி 1 வேல்யூ இருக்கும். யூனரி ஆப்ரேட்டர் ஆஃப் இதனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்க. 0ன்னு இருந்துச்சுன்னா அப்படியே வந்து உல்டாவா 1 போட்டுக்குவோம். இங்க 0 இருக்கு 1, 1 இருக்கு 0, இங்க 1 இருக்கு 0. ஸோ இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டருடைய ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நேராகவே பார்ப்போம். இங்க பாருங்க, ஏ ஆப்ரண்ட் வந்து இந்த வேல்யூ இருக்கு, பி வந்து இந்த வேல்யூ வச்சிருக்கு. இப்போ நான் AND ஆப்ரேட்டர் போடுறேன். AND போட்டேன்னா 0 and 1 என்ன ஆகும்? ANDல 0 and 1
0 0 0 வந்துருச்சு. இப்போ 1 0 and 0 0 0 1 and 1 1 1 1 and 1 1 1 1 and 0 0 0 1 and 0 0 0 0 and 0 0 0 0 and 0 0. இப்போ நம்ம வந்து இதையே வந்து ampersand symbol தான் வந்து it represents and bitwise and. நம்ம and லாஜிக்கல் and வந்து a and d ன்னு போடுவோம். இது bitwise வந்து a இந்த ampersand symbol-ல பண்ணுவோம். இப்ப பாருங்க 12 வந்திருக்கு. நான் வந்து இந்த 60 and 13க்கு and ஆபரேட் போட்டுட்டு 12 வந்திருக்கு. 12 உடைய இந்த வேல்யூ பாருங்க. இப்ப நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த வேல்யூ 100. ஆமா, இது வந்து 8th பொசிஷன். இந்த 4th பிட்ல இருக்கிறது 8. இதனுடைய வேல்யூ 3rd டிஜிட்ல இருக்கிற வேல்யூ 4. ஸோ 8 + 4 is 12. ஸோ அதனுடைய வேல்யூ தான் இப்போ நம்ம இங்க வந்து டெசிமல்ல 12ன்னு பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த and ஆஃப் பிட் and ஒர்க் பண்ணுது. இது கிளியரா இருக்குங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி ஆர் பார்க்கலாம். பிட்வைஸ் ஆர் வந்து 0 and 1 எவ்வளோ? 1 இங்க வந்துடுச்சு. 0 and 0 ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் 0 ட்ரூ அண்ட் ட்ரூ 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 அண்ட் ட்ரூ ட்ரூ ஆர் ட்ரூ. ஓகே, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் true ட்ரூ ஆர் ஃபால்ஸ் true and false or false False. okay. இப்போ a or b இப்போ நமக்கு வந்த வேல்யூ இந்த இடத்துல பாருங்க. இது 8 4 12 12 + 1 13 13 16 and 32 right. so இது டோட்டலா பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ 61 வரும். இதுதான் வந்து பிட்வைஸ் ஆர். இப்போ பிட்வைஸ் எக்ஸ்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்றோம். அது வந்து ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரியில இருந்தா ஃபால்ஸ்ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 and 0 இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், 1 and 1 இருந்தாலும் ஃபால்ஸ். 1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் கேட்டகரி 1 வந்து 1-ஆ இருக்கணும், இன்னொன்று வந்து 0-ஆ இருந்தாதான் ட்ரூவா வரும். அப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ல 0 and 1 பிகம்ஸ் ஒரு கேட்டகரி வந்து மாறி இருக்கணும். எக்ஸ்ஆர்ல 0-ம் 1-ம் 1 0 and 0 ரெண்டுமே ஒரே கேட்டகரி இருக்கு, டாகல் ஆகல. அப்போ இது பிகம் 0. 1 and 1-ம் 0 தான். 1 and 1-ம் 0 வரும், 0 இருக்கு. 1 and 0 1 1 and 0 1 மற்ற ரெண்டுமே 0 0, அதனால 0 வந்திருக்கு. ஸோ இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்னா 32 + 16 + 1. (49) 32 + 16 + 1. அதுதான் இப்போ வந்து சீலிங் டில்டே யூனரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண போறோம். யூனரி ஆப்ரேட்டர் என்னன்னா ஏதோ ஒரு ஆப்ரேண்ட் தான், நம்ம பி எடுக்கவே இல்லை. இப்போ நம்ம பார்க்க போறது ஏக்கு மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா அப்படியே வந்து 0-ஆ இருக்கிறதெல்லாம் 1-ஆ மாத்திடும், 1-ஆ இருக்கிறதெல்லாம் 0-ஆ மாத்திடும். ஸோ அப்போ இது பிகம்ஸ் 1 1 0 0 0 0 1 1. அதுதான் இங்க. ஆனா இதனுடைய வேல்யூ வந்து நம்ம இதுல போடும்போது பைத்தன்ல (61)
அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 61. இது எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இப்போ 60 இருக்கு இல்லைங்களா, 60 பிளஸ் 1 இது அப்படியே வந்து மைனஸ் வேல்யூ பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க 5 கொடுக்குறேன்னா இங்க வந்து எனக்கு என்ன ஆகும்னா 5 பிளஸ் 1 டோட்டல் ஆஃப் யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர் நம்ம அரித்மெட்டிக்லயும் அப்படியே பார்த்தோம் ஒரு எக்ஸ்பிரஷன்ல, மைனஸ் முன்னாடி ஒரு ஆப்ரண்டா எடுத்துக்கும். திஸ் பிகம் 6 the -1. ஸோ இப்போ நான் இந்த 5ன்னு வச்சிருக்கேன், இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். சாரி, இதை எடுத்துருக்கணும் நான். ஓகே, இந்த -6. ஸோ நீங்க என்ன ஆப்ரேட்டர் என்ன வேல்யூ யூஸ் பண்ணீங்கனாலும் தட் வேல்யூ +1 அண்ட் நெகேட் இட். அந்த மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் ஆகும். அப்படியே வந்து 0 and 1 அப்படியே மாறும். அதுதான் இந்த டில்டே யூனரி ஆப்ரேட்டருடைய இந்த ஆப்ரேட் பண்ற வேலை. ஸோ இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏ ஆர் பிக்கு என்ன வேல்யூ, அந்த ஏ 5 6 இருந்ததுன்னா அதே தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஷிஃப்ட் ஆப்ரேட்டரை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே போயிடுறேன்னா எனக்கு வந்து இப்போ 5 இருக்கு. 5 எங்கே வரும் ஃபில் பண்ணோம், டெசிமல் வேல்யூ 5னா நான் இங்க 1 0 0 1 1 0 அது எல்லாமே ஜீரோஸ். ஓகே, எல்லாமே ஜீரோஸ். இப்போ நான் என்ன சொல்றேன், இங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, ஃபார்வர்ட்ல இங்கே போட்டிருக்கேன் 5. ஸோ இதுதான் 0 1 0 1 இருக்கு. நம்ம 0 1 0 1 போட்டிருக்கோம். இப்போ நான் இங்க என்ன சொல்றேன்னா இந்த இந்த ரெண்டு லெஸர் தென் சிம்பிள் என்ன மீன் பண்ணுதுன்னா ஷிஃப்ட் 1 digit லெஃப்ட் சைடு. இந்த வேரியபிளை ஒரு டிஜிட் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டிஜிட் இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே இது எல்லாம் இந்த 8த்தையும் எடுத்து 1 0 1 1 0 0 0 0 அப்படின்னு போட்டுடுறேன். போட்டுட்டு எனக்கு இந்த டிஜிட் வில் பி லாஸ்ட். நான் இந்த டிஜிட்டை 0 ஃபில் லெஃப்ட் தானே இது, அதனால 0 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து வேல்யூ என்னவா இருக்கும், 2 இங்க 2 + 8 10. இப்போ அதோட வேல்யூ பார்க்கலாம். இப்போ இங்க போட்டு பார்க்கலாம். 5 இருக்கு. ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் ஒரு டிஜிட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்றோம் 10. அதுதான் வந்து நம்ம பிட் வைஸ் ரெப்ரசன்டேஷன்ல பார்த்தோம் இங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் ஆகும். லெஃப்ட் சைட்ல ஷிஃப்ட் ஆகும்போது பிகாஸ் இந்த டிஜிட்ல வந்து இப்படி உள்ள போறதுனால திஸ் வில் பி டபுள்டு வேல்யூவா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருந்தது, இப்போ 10 ஆயிடுச்சு ஒரு ஷிஃப்ட்டுக்கும். ஏன்னா இங்க எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகும்னா நம்ம ஒரு முறை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது த வேல்யூ ஆஃப் த வேல்யூ வர்றது வந்து டபுள் அமௌண்ட்டாக இருக்கும், மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸில் வரும். சிமிலர்லி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 5 ரெண்டு ஷிஃப்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வச்சிருந்தோம் ஒரு ஷிஃப்ட். நான் வந்து 2 டிஜிட் ஷிஃப்ட் பண்ண சொல்றாங்க. ஏ லெஸர் தென் சிம்பிள் 5னா என்ன ஆகும், இந்த 2 டிஜிட் வந்து இந்த ரெண்டு டிஜிட் இங்க 2 ஆமா இங்க 0 ஆயிடும். இப்ப நான் இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுப்பேன். இதோட வேல்யூ என்னவா இருக்கும் இப்போ 20. ஆமா 16 இருக்கு. இது 16 வேல்யூ 16 + 4 20. இப்போ ஆமா ஒரு டிஜிட்டும் நம்ம மூவ் பண்ண எக்ஸாக்ட்லி இது மல்டிப்ளிகேஷன்ல ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். லெஃப்ட் ஷிஃப்ட் மட்டும் ஜாஸ்தி ஆகும் வேல்யூ. ஸோ இது வந்து இங்கேயும் பார்த்துக்கலாம்.
அதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட். இப்போ ரைட் ஷிஃப்ட் எப்படின்னா இதே வேல்யூ 5 இருக்கு. நான் வந்து ஒரு 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 டிஜிட் வந்து ரைட்ல ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ தட் மீன்ஸ் இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இருக்கு இல்லைங்களா, தட் வில் பி லாஸ்ட். இப்போ இங்கே நமக்கு வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அப்போ இந்த டிஜிட்ஸ்லாம் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்றா ஒரு ஷிஃப்ட்ல இந்த டிஜிட் போயிடும், செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு இது போயிடும். இதில் வந்து ரைட் ஷிஃப்ட்ல இந்த டிஜிட் போயிடும், இந்த டிஜிட் போயிடும், அந்த மாதிரி. ஸோ நான் ஒரு ஷிஃப்ட் ஆஃப் ரைட் பண்ணணும்னா திஸ் வில் பி கான். ஒரு ஷிஃப்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு இங்கேருந்து 0 எடுத்துப்பேன். 0 1 0 0 0 0 0 0. ஸோ இப்போ என்ன ஆகும்னா வேல்யூ இஸ் 5 இருந்ததை நான் ரைட் ஷிஃப்ட் ஒரு டிஜிட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்போ வேல்யூ என்ன ஆயிடுச்சு, எனக்கு 2 தான் வருது. ஸோ ரைட் ஷிஃப்ட்டை இங்கேயும் போட்டு பார்க்கலாம். ரைட் ஷிஃப்ட் இஸ் வேல்யூ இஸ் 2. ஸோ இது என்ன ஆகும்னா இந்த வேல்யூ வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம கொடுக்குற வேல்யூலேருந்து டிவிஷனில் போகும், ரெடியூஸ் ஆகிட்டே போகும். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ஆகிட்டே இருக்கும், டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது இதுதான் கான்செப்ட். இது வந்து ரைட் ஷிஃப்ட் அண்ட் லெஃப்ட் ஷிஃப்ட். ஆமா, அங்க வந்து -1 போட முடியுமா? போடலாங்க. ஆனா அது என்னன்னா போடலாம். ஆனா இந்த இது வந்து இந்த சைன்ட் பிட்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட் பிட் இருக்கு இல்லைங்களா, இத வந்து எப்பவுமே வந்து சைன் பிட்னு சொல்லுவாங்க. இந்த சைன் பிட்டை வந்து 3 வெரைட்டில மாத்துவாங்க. எப்படின்னா சைன்டு மேக்னிடியூடுன்னு ஒரு மெத்தடு, ஆர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், ஆர் டூஸ் காம்ப்ளிமெண்ட்ன்ற 3 மெத்தட்ல தேல் ஷிஃப்ட் மாத்திட்டு இந்த இதை வந்து வேல்யூவே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, அங்க பைத்தான் போய்ட்டு எதுல போடுறோம், ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு வந்தா இங்க ஈஸியா இருக்கும். பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 5 எப்படி இருக்கும்ட்டு. இந்த இடத்துல 4 1 becomes 5. ஆனால் இந்த சைன் மைனஸாக இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் பிட் இருக்கு இல்லையா, அதில் 1 ஸ்டோர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ நெகட்டிவ் நம்பர் ரெப்ரசன்டேஷன். அதனால இதில் 127 வேல்யூஸ் தான் இருக்க முடியும். அப்போ இந்த சைன் பிட்டை வந்து we cannot use it. It is used for most significant bit வந்து சைன் பிட்டா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த சைன் பிட்டை வந்து 3 மெத்தட்ல, either ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர் சைன் மேக்னிடியூட், இந்த 3 மெத்தட்ல சைன் பிட்டை மாத்திட்டு தென் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதை இங்க காட்டுறேன். The -5 becomes -10. ஓகே மேம். அப்ப கடைசி பிட்ல இருக்கிறதுல வந்து 0s 1s இருந்துச்சுனா இங்க வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆயிக்கும்னா ப்ளஸ் மைனஸ் ரெப்ரசன்ட் ஆயிக்கும். ஆமா இது 0வா இருந்துச்சுன்னா this லாஸ்ட் பிட் வந்து சைன் டிஜிட்னு சொல்வாங்க. அதன மேலேயே போட்டுருப்பேன் பாருங்க, இங்க சைன்ட் ஷிஃப்ட்னு போட்டுருப்போம். இங்கே போட்டிருக்கோம் சைன்ட் ரைட் ஷிஃப்ட்னு போட்டிருப்போம். ஸோ அந்த ஷிஃப்ட் வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம எல்லாமே மூவ் பண்ணோம் இல்லைங்களா, நார்மலாக ப்ளஸ் இருக்கும்போது 0 இருக்கும்போது சைன்டா இருந்துச்சுன்னா இதை மூவ் பண்ண மாட்டோம். இதை இவ்வளோ அளவு மட்டும் மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த 3 மெத்தடில் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட், த்ரீஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து மாற்றுவோம். ஆக்சுவலாக அது எப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி ஆகும்னா, சரி இந்த நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த நம்பரை அப்படியே வந்து இங்க 1 இருக்க இடத்துலலாம் 0 மாத்திடணும், 0வா இருக்க இடத்துலலாம் 1. இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். வாய்ஸே வரல. இப்போ வருதுங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ன்றது வந்து 1 இருக்க இடத்துலலாம் 0,
0 இருக்கிற இடத்துல எல்லாம் 1 மாத்திட்டு this becomes 1's complement. 2's complement என்னன்னா +1 of this number. So 1 1 0 1 1 1 1. ஆக்சுவலா இது வந்து 0க்கு போடுறேன், இது 1 அப்படியே இந்த சைன் பிட் அப்படியே மெயின்டைன் ஆயிடும். ஸோ அப்படி ஸோ இப்படிதான் வந்து இது இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ வேல்யூ வில் பி சேஞ்ச்டு. மோஸ்ட்லி இது எப்படின்னா இந்த ஷிஃப்ட் வந்து பேசிக்கலி யூஸ்டு ஃபார் என்கிரிப்ஷன், கம்ப்ரெஷன் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு, பிட் மாஸ்கிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய வேல்யூ வந்து இட் வில் பி கம்மிங் லைக் திஸ், அந்த மாதிரி மெத்தடில் போயிட்டீங்கன்னா. பட் என்ன இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா பண்ணினோம்னா யூ கெட் திஸ், இந்த சைன் மேக்னிடியூட்னா இந்த லாஸ்ட் டிஜிட் இஸ் as in for the sign ன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு மேம் இது ரைட் ஷிஃப்ட்க்கு லெஃப்ட் ஷிஃப்ட்க்கு என்ன எடுத்துக்கும் ப்ரியாரிட்டி? எந்த இடத்துல இந்த ரெப்ரசன்டேஷன் நடக்கும்? லெஃப்ட் ஷிஃப்ட்ல மைனஸ் வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? லெஃப்ட் ஷிஃப்ட்ல மைனஸ் கொடுத்தாலும் இந்த டிஜிட் அப்படியே தான் மெயின்டைன் ஆயிடும். இந்த டிஜிட்ல இருந்து தான் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த டிஜிட்ல இருந்து போக ஆரம்பிச்சிடும், இது அப்படியே மூவ் ஆகும். ஓகே, எப்பவுமே இப்ப ஹையர் பிரையாரிட்டி தான் எடுத்துருக்கு. ஆமா, இந்த சைன் பிட்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த பிட் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நீங்க அந்த 3 மெத்தட்ல சேஞ்ச் பண்ற 1's complement, 2's or sin magnitudeன்ற இதுல எந்த மெத்தட் பைத்தன் யூஸ் பண்ணணும்னு தெரியல. பட் ஒன் ஆஃப் தி 3 மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இந்த பிட்டை வந்து இட் வில் பி ஸ்டாக்னன்ட்டா வச்சுக்கும். நம்ம அதாவது இன்புட்ல கொடுக்கும்போது மைனஸ்ல கொடுத்தாலே இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 120 இருக்கலாம் அந்த பிட் வந்து ஸ்டெபிலைஸ்ட் ஆயிடும், அது வந்து மாறாது. கரெக்ட்டா? ஆமா ஆமா. சோ அது இன்டர்னலா என்ன நடக்குதுன்னு தான் நான் இப்ப சொன்னேன். இந்த 1 வந்து வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணும். இந்த அந்த 1 கன்வர்ஷன் பண்றதுக்கு தான் இது கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் 1's complement and 2's complement போகும். அந்த 1's complement தான் இது ஃபுல்லா 1 becomes 0, 0 becomes 1. அதோட +1 ஆட் பண்ணீங்கன்னா 2's complement வேல்யூ வரும். ஸோ அதுதாங்க வாட் இஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டரோடைய சம்மேஷன். இது ஓகேங்களா? ஐ திங்க் எப் மேம் ஓகே. I think I come to the end of the செஷன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, பட் இட்ஸ் ஈஸியர்ன்றதுனால நான் வந்து அதை எல்லாத்தையுமே ஒண்ணா போடல. மேபி நீங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நம்ம இப்படியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் ஹேப்பனிங், இது என்ன வேல்யூ வருதுன்றது நம்மளுக்கு இந்த கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மூவ்மெண்ட் நடக்குது, எப்படி ஸ்டோர் பண்ணுது, இந்த டிஜிட்டோட வேல்யூஸ் என்ன, அது மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ்ல. ஸோ அது தெரிஞ்சிச்சுனாவே நம்ம வி கேன் ஒர்க் அவுட் நிறைய இந்த எக்ஸ்ஆர் அண்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே மேம், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து HW அசைன்மெண்ட் வச்சுப்போம். சாரிங்க, என்ன சொன்னீங்க? எக்ஸாம்பிள்ல ஹோம்வொர்க் அசைன்மெண்ட் வச்சுப்போம். ஆமாங்க, நிறைய இருக்கு இங்க. ஹோம்வொர்க்னு வச்சிருக்கு, நான் அதை போடல. ஏன்னா ஒண்ணு போட்டிருக்கலாம். கான்செப்ட் முடிக்க முடியுமான்னு தெரியல, அதனால ஃபுல்லா முடிக்கணுன்றதுக்காக நான் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே, போடணும்னா போடலாங்க, இல்ல ட்ரை. ஓகே, தேங்க்யூ. நான் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டுங்களா?